பாத்தீங்களா? ஸோ ஜென்ரல் டிடக்ஷன்ஸ் பாத்தீங்களா? சில காமன் பாயிண்ட்ஸ் தான் நான் அது இருக்கு. பார்க்கணும். ஏன்னா எல்லா போர்ஷன்ஸும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டே வரேன். பட் இன்னும் அது ஜென்ரல் டைரக்ஷன் இன்னும் பார்க்கணும். சரி, ஓகே. அப்ப அதுல இருந்தே போயிடுவோம். ஸோ இப்போ ஜென்ரல் டிடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸா நம்ம பார்த்த எல்லா டிடக்ஷன்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா, அங்க உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியல அப்படின்னா 37ல 1ல நீங்க எடுத்துக்கலாம், 37 1ல நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ முந்தின பார்த்த ப்ரீவியஸ் ப்ரொவிஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே எங்க எங்கெல்லாம் நம்மளால டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியலையோ அந்த மாதிரியான கேசஸ்லாம் இங்க எடுத்துக்கலாம். பட் இங்க வரும்போது சில கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் நம்ம. இங்க ஜென்ரல் டிடக்ஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நத்திங் காமனா லீகல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கிறது தான் ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ எனி எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் நாட் ஸ்பெசிஃபிகலி ப்ரொவைடட் இன் எனி ப்ரொவிஷன் டிஸ்கஸ் இயர்லியர். ஓகே, நம்ம இயர்லியரா டிஸ்கஸ் பண்ணாலே அங்க எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்காக தான் இதுக்காக தான் அந்த மாதிரி எதுவும் இல்லாம காமனா ஒரு எக்ஸ்பிரஸ் நடந்திருக்கு அப்படின்னும் போது of the act and fulfill the following conditions shall be allowed as deduction under this section. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த 6 கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா தென் இட் வில் பி allowed as a deductions. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் இருக்கும் பழைய புக்ல. உங்களுக்கு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்து சில கேசஸ் கொடுத்துருக்கான். இந்த சிஎஸ்ஆர்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்பெனிஸ் ஆக்ட்ல. ஸோ ஒரு 2% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து இதுக்குன்னு தனியா ஒதுக்கணும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குன்னு. என்னன்னா அவங்களோட டேர்ன் ஓவர், அதுக்கப்புறம் அவங்களோட நெட் ப்ராஃபிட், அவங்களுடைய நெட் ஒர்த், இது மூணுத்தையும் ஒரு இது இருக்கு. ஐ திங்க் ஸோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு வந்து 50 crore வந்து ப்ராஃபிட் நினைக்கிறேன். 50, 500, 1000 நெட்ஒர்க் வந்து 1000, டேர்ன் ஓவர் 500, ப்ராஃபிட் 50. மோர் தென் 50 crore, டேர்ன் ஓவர் மோர் தென் 500 crore, நெட்ஒர்க் 1000 crore. ஐ திங்க் ஸோ. பார்த்துருவோமா? $500 crores turnover, 5 crores. Okay, 5 crore in net profit. 5 crore rupees, 50 crore போட்டேன், மற்றதெல்லாம் கரெக்ட். ஸோ 5 crore in ப்ராஃபிட். ஓகேவா? இது ஏன் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஃபைனல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஎஸ்ஆர். ஸோ இந்த கிரைட்டீரியால அதாவது ப்ராஃபிட் வந்து மோர் தென் 5 crore, ப்ராஃபிட் மோர் தென் 5 crore, டேர்ன் ஓவர் மோர் தென் 500 crore, நெட்ஒர்த் மோர் தென் 1000 crore. இப்படி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அந்த கம்பெனிக்கு வந்து சிஎஸ்ஆர் வந்து அப்ளிகபிலிட்டி ஆகும். சிஎஸ்ஆர் அப்ளிகபிலிட்டி ஆகுது அப்படின்னா என்னன்னா இது சிஎஸ்ஆர் அப்படின்னா இந்த காலேஜ் ஸ்கூல்ஸ், ரொம்ப காலேஜ் இல்ல ஸ்கூல்ஸ், ஓகே. ஸோ ரொம்ப பழைய பழைய ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் பேக்வர்டட் ஏரியாக்கெல்லாம் போயிட்டு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் டெவலப் பண்றது, ரோடு போட்டு கொடுக்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஆக்டிவிட்டியில கொண்டு போய் நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பெனி வந்து டெஃபினட்டா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 2% கொடுக்கணும். லாஸ்ட் 3 years ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்துட்டு அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து 2% வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டெஃபினட்டா ஒதுக்கணும் இந்த இந்த கிரைட்டீரியாக்குள்ள வரதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க டெஃபினட்டா அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி எடுத்துட்டு அந்த ஃபண்டை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வச்சிருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் பிளஸ் வந்து இந்த ரொம்ப பேக்வர்டட் ஏரியாக்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்றதுக்காக அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ இதுவும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தானே, கரெக்டா? கம்பெனிக்கு இதுவும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பை எஸ்சி ஆன் த ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டிங் டு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெஃபர்ட் இன் செக்ஷன் 135. ஸோ செக்ஷன் 135 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் இதை பத்தி பேசுது. ஓகே, ஷால் நாட் பி டீம்டு டு பி அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை அன் எஸ்சி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ இதை இப்போ நான் சொன்னதே அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குதுன்னு நான் சொன்னேன். இதை நான் டிடெக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா பண்ணிக்க கூடாதான். ஏன்? ஏன்னா இது அவனோட பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு இன்க்ளூடடே கிடையாது. இவன் ஒரு ஃபண்டை வந்து டொனேஷன் மாதிரி கொடுக்குறான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லைக் டொனேஷன் லெசன்ஸ் இதை கம்பல்சரி பண்ணணும்னு மேண்டட்ரியா இதுக்கு முன்னாடி இது இருந்துச்சு. ஆக்சுவலா சிஎஸ்ஆர் இருந்துச்சு, பட் ஆனால் அதை யாருமே ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணதால என்ன பண்ணிட்டாங்க, ஐ திங்க் எப்பயோ ஒரு இடத்துல
ஏதோ ஒரு இயர் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் வரல. அந்த இயர்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது கம்பல்சரி கொண்டு வந்துட்டாங்க. கம்பல்சரியா இது இருந்தாதான் உங்க கம்பெனி ரன் ஆகும், மேண்டேட்டரியா கொண்டு வந்துட்டாங்க இதை. ஸோ மேண்டேட்டரியா கொண்டு வந்தா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அவனோட பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு இதுவே இல்லை. அதனால வந்து இதை நாங்க வந்து டிரெக்ஷனா கொடுக்க மாட்டோம், இதை நீங்க டிரெக்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஹவெவர், the explanatory memorandum of finance number 2 bill 2024 clarify the CSR expenditure. ஓகே, லெசன்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபினான்ஸ் பில் பாஸ் ஆயிருக்கு 2014ல. ஸோ அப்போ அதில் என்ன சொல்லுங்கன்னா, விச் இஸ் ஆஃப் நேச்சர் டிஸ்கிரைப் இன் செக்ஷன் 30 to 36 shall be allowed as deduction under those sections subject to fulfillment of conditions if any specified therein. விச் மீன்ஸ் இப்போ 30ல இருந்து 36 வரைக்கும் இந்த இப்போ ப்ரீவியஸ் இயர்லியரா பார்த்துட்டு வந்தோம் இல்லையா ப்ரொவிஷன்ஸ், அது கண்டர்ல எதனா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வருது அப்படின்னா தென் தட் இஸ் அலோடட். சம் ஆஃப் திஸ் ஒரு ஸ்பெசிஃபைட் பிசினஸ் ஆர் சயின்டிபிக் ரிசர்ச் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில இருக்கும்போது அந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஏதாவது வருது, இல்ல நம்ம டீ காஃபி பிசினஸ் அதை பார்த்தோம், அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் பார்த்தோம். ஸோ இவங்க எல்லாம் யாராவது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்க, அப்போ அந்த நேச்சருக்கு அண்டர்ல வருது அப்படின்னும் போது அப்போ அந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னா அப்போ நீங்க டிரெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஸ் பில் 2014ல வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அப் டு 32-36 தான். ஓகேவா? ஸோ ஜென்ரல் டிரெக்ஷன்ல அது வராது, ஏன்னா ஜென்ரல் டிரெக்ஷன் 37. ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி சில டாக்ஸ் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கான். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், நான் உங்களுக்கு இன்கம் சார்ஜபிலிட்டிலே சொன்னேன், கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி எதுக்கு போடுவாங்க அப்படின்னும் போது. ஸோ அந்த ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் மேல இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஏதாவது போட்டாங்கன்னா தட் இஸ் அலோட் அஸ் அ பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து இந்த சர்க்குலர்ல சொல்லியிருக்கான். சர்க்குலர் நம்பர் 762/1998 டேட்டட் 10/2/1998. ஸோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இன் கேஸ் ஆஃப் எ ஃபர்ம், premium paid by firm on the key insurance policy of a partner to safeguard the firm against disruptions of the business is admissible expenditure. ஃபர்ம்ல இருக்கும்போது ஃபர்மா இருந்தாலுமே அவங்களுமே கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ அலோடட் அப்படின்ற மாதிரி சில ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பான். டு கிளைம் எனி எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் ப்ரொவைடிங் எனி gift, travel facilities, hospitality, cash, monetary grant or similar freebies in violation to the provisions of Indian Medical Council. சரி மேட்ருக்குவா 2002 shall be inadmissible under section 31, not admissible, inadmissible of the Income Tax Act, being an expense prohibited by law. Okay, the disallowance shall be made in the hands of such paramedical or allied health insurance sector. ஓஹோ, இப்போ ப்ரொவிஷனை வந்து வயலேட் பண்றதுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க அப்படின்னும் போது, ஓகேவா, சம்திங் இப்போ இந்த கரப்ஷன் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, கிஃப்ட், ஏதாவது கிஃப்டோ இல்ல டிராவல் ஃபெசிலிட்டியோ இல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இல்ல கேஷ் இல்ல மானிட்டரி கிராண்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தரீங்க அப்படின்னா, ஓகேவா, வயலேஷன் ஆஃப் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். ஸோ அதை அந்த ப்ரொவிஷன் வயலேட் பண்றதுக்காக நீங்க இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, கிஃப்டோ இல்ல வேற ஏதாவது டிராவல் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு பண்ணி தரீங்க, நீங்க ஊர் சுத்திட்டு வாங்க நாங்க அது காசு கொடுக்குறோம், பட் ஆனா எனக்கு இதை பண்ணி கொடுத்துருங்க, அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லுவோம் இல்லையா. ஸோ லாவை ப்ரோஹிபிட் பண்றோம் அப்படின்னும் போது தென் இட் வில் பி சாரி, நீங்க லாவை வயலேட் பண்றீங்க அப்படின்னும் போது தென் தட் எக்ஸ்பென்ஸ் இஸ் நாட் வில் பி டிரெக்டபிள். ஓகேவா, அந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ் எதுவும் டிரெக்ட் பண்ண மாட்டோம், அது லா வந்து ப்ரோஹிபிட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி இந்த 3வது பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஓகே, ஆர் அதர் அசசி provided states will be confined the deductible expense in forms against income. ஒரு நிமிஷம். Some equivalent to freebies and all. So என்ன சொல்லிருக்கோம், or allied health sector industries or other assessee who has provided said freebies and claimed it is as a deductible expense in his accounts against income. Further, the sum equivalent to the value of freebies enjoyed by aforesaid medical practitioner or professional is all the taxable as business income of the income or okay, சேம் கேசஸ் தான். என்னன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து படிங்க. This is disallowed shall be made in the hands of such paramedical or allied health sector industries
விச் மீன்ஸ் யார் யார் கையாலலாம் அது கொடுத்துருக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் யாருன்னா வச்சிருக்காங்கன்னா மெடிக்கல் ஷாப் இல்ல அலைடு ஹெல்த் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வச்சிட்டு இருக்கவங்களே. ஏன்னா மெடிக்கல் ரிலேட்டடா எந்த ஒரு what is it? எந்த ஒரு தப்புமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது இந்த ஃப்ரீ பீஸ் அப்படிங்கிறது சம்திங் ஒரு இ- ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கமிஷன் மாதிரி தான் கொடுக்குறோம். கரப்ஷன் கணக்கு தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அவங்க பண்ண அந்த ஒரு ஒர்க்குக்கோ இல்ல நம்ம ஏதோ ஒன்று லா வந்து வயலேட் பண்ண சொல்லி அவங்க கிட்ட நம்ம கமிஷன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிஏ இருக்கோம் அப்படின்னும் போது அவங்க கிட்ட வந்து ஆடிட் பண்ணாங்கன்னும் போது சரி ஓகே நான் வந்து இவ்வளவு தரேன், இது கொஞ்சம் அப்படியே மறைச்சிருங்க அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு அமௌண்ட் கையில கொடுத்து நம்மள வந்து அப்படி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ தட் வே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் டிடெக்டபிள் பண்ணிக்கலாமான்னு கேட்டா அதெல்லாம் டிடெக்டபிள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க சொல்லி வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ ஆர் அதர் அசசி யாரா வேணா இருக்கலாம். ஆர் அதர் அசசி விச் ஹேஸ் ப்ரொவைடட் சேஃப் ஃப்ரீ பி. யாரு என்ன என்ன ப்ரொவைட் பண்ணிருக்காரு, சம்திங் ஏதோ ஒன்று ஃப்ரீயா கொடுத்திருக்காரு, இலவசமா ஏதோ ஒன்று கொடுத்திருக்காரு. அது கிளைம் இட் ஆஸ் டிடெக்டபிள் எக்ஸ்பென்ஸ் இன் இஸ் அக்கௌண்ட் அகேன்ஸ்ட் இன்கம். அப்படி கொடுத்துட்டு அதை என்ன பண்ணிருக்காரு, அவரோட இன்கம்க்கு அகேன்ஸ்டா அதை மைனஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா further the sum equivalent to the value of freebies enjoyed by the aforesaid medical practitioner or professional association is also taxable as a business income. அதுவுமே பிசினஸ் இன்கமா அதை ட்ரீட் பண்ணுவாங்க. யார் கையில அதை ரிசீவ் பண்ணார் இல்லையா, ரிசீவர், அவர் கையில டாக்ஸபிள் ஆயிடும். பிளஸ் கொடுத்தாரு இல்லையா இவரு, யாரு அசசி, இவர் வந்து ஒன்னு கொடுத்துட்டு அதை மறை வயலேட் பண்ண சொன்னது இல்லையா, அவர் கையிலயும் டிடக்டபிள் விச் மீன்ஸ் நான் டிடக்டபிள் ஆயிட்டு அவர் கையிலயும் டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் இந்த இடத்துல இந்த தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், ஆனா இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு அது எக்ஸாக்டா எதுவும் சொல்ல வரல. வயலேஷன் ஆஃப் ப்ரொவிஷன், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் தான். ஸோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது நீங்க வயலேட் பண்ணீங்க அப்படின்னா தென் தட் வில் பி டிஸ்அலோவ்டு. ஓகே, இப்போ இந்த 6 பாயிண்ட்ஸ் படிங்க. இந்த 6 கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது இப்போ பாத்தீங்கன்னா புரியும். இட் மஸ்ட் பி ரியல். இப்போ அந்த 6 கண்டிஷன் சொன்னால ஜெனரல் டிரெக்ஷன் எடுக்கிறதுக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் மஸ்ட் பி ரியல், நோஷனலா இருக்கக்கூடாது. ஓகே, ஃபிட்டிஷியர் ஆர் இன் லிவ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதுவா இருக்கலாம். ஃபிட்டிஷியஸ் ஆர் லிவ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், பட் நோஷனலா இருக்கக்கூடாது. ஓகே, it must be expended wholly and exclusively for the purpose of business or profession. Business or professionக்காக தான் அந்த எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கணும். wholly. ஓகேவா? ஸ்பார்ஷியலி நடந்ததா கூட எடுத்துக்க முடியாது போல இருக்கணும். ஓகே, wholly மென்ஷன் பண்ணிட்டான். நெக்ஸ்ட், it must have incurred in the previous year. ஓகே, இது காமன் தான். it must not be a personal expenditure. பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஃபோம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எங்க வீட்டுக்கு வந்து நான் மெய்ட் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது நான் கொண்டு போயிட்டு அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு போயிட்டு என்னோட ஃபேம், என்னோட புக்ல, என் ஃபேம் புக்ல கொண்டு போயிட்டு ஆமா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் மைனஸ் பண்ணக்கூடாது. இட் மஸ்ட் நாட் பி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ஜென்ரல் டிடக்ஷன் வருது அப்படின்னா ஒன்லி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஒன்லி யூ கேன் டிடக்ட் த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டிடக்ட் ஒன்லி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இட் மஸ்ட் பி லாஃபுல் and not have been incurred for any purpose which is offended or prohibited under any law. ஸோ அதுதான் நம்ம இப்போ தேர்ட் பாயிண்ட்ல படிச்சுட்டு இருந்தோம். ஓகேவா? இட் ஆல்சோ இன்க்ளூட் த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பை அன் அசசி. வேற எது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுமா? ஃபார் எனி பர்பஸ் which is an offense or prohibited by any law for time being in force in India or outside India, or to provide any benefits or proxies to person whether or not carrying a business or exercising a profession and acceptance such benefits or proxies by such person is in violation of any law or rules or regulations or guidance as case may be for time being in force government the conduct of such person. See tax point 3 given below. ஓஹோ. Mhm. Then to compute an offend under any law time being forced in India or outside India. இப்போ எனக்கு இங்க கொடுத்துருக்க இந்த 3 பாயிண்ட்டுக்கும் இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் இதை வந்து கவர்மெண்டாவே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது இன் இந்தியா அவுட் சைட் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஏதாவது ஒரு லாவே வந்து சொல்லியிருக்கு, incurred by an assessee for the purpose of which is offense or prohibited by any law of time being forced in India or outside India.
தட் இஸ் இன்டிடக்டபிள். how do you deduct this? இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இதுவும் இன்க்ளூட் பண்ணும். ஓகே, ஓகே. Freebies violation of provision of legal counsel. என்னன்னா இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஃபார் ப்ரொஹிபிஷன்ஸ் ஆஃப் லா ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னும் போது, அதுக்காக நம்ம எதனா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம் அப்படின்னும் போது அந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சரும் ஜெனரல் டிடக்ஷன்ல வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்றோம். பட் ஆனா கீழே கொடுத்திருக்க பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா தட் இஸ் இன்அட்மிசபிள். பட் இதை வந்து வயலேஷன் பண்றதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது தென் டைரக்டா அதை இன்அட்மிசபிள் சொல்றோம். ஓகேவா? பட் அதுக்கு எதுக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது எனக்கு புரியல. ஸோ இன்கேஸ் வந்து சம் ஆஃப் த ஒரு எப்படி சொல்றது, கவர்மெண்டாவே வந்து ஓகே இது நீங்க வயலேட் பண்ணலாம் இந்த சுச்சுவேஷன்ல, இந்த ரூல்ஸை நீங்க வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது மேபி அது டிடெக்டபிளா இருக்குமோ என்னமோன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அவங்களோட பெர்மிஷன்ஸ் அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்து ஓகே நீங்க இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேபி அது டிடெக்டபிளா என்னன்னு தெரியல. பட் இங்க கொடுத்துருக்க பாயிண்ட் படி தட் இஸ் இன்அட்மிசபிள். பட் திஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்க்ளூட், இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ளூட் ஆகுது. பட் ஆஸ் பர் திஸ் பாயிண்ட் நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னா தட் இஸ் டிஸ்அலோடு ஒன்லி. ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்கான். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி? கம்ப்யூட்டர் அண்ட் அஃபண்ட் அண்டர் எல்லா டைமிங். ஓகே, அதுதான் சொல்லியிருக்கான். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் ஆகும். பட் கீழே கொடுத்துருக்க தேர்ட் பாயிண்ட் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா தென் தட் இஸ் இன்அட்மிசபிள் அண்டர் செக்ஷன் 37(1) தான். ஓகேவா? அட்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ பட் இங்க என்னன்னா இங்க ரெண்டு கேஸுமே நடக்குது. என்னென்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் இவர் வந்து கிளைம் as a deductible expense in his accounts against income, which means இப்போ இந்த அசசி வந்து இப்போ இந்த இடத்துல இந்த அசசி இருக்காரு அப்படின்னா இந்த அசசி வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாரு, இல்லை கிஃப்ட் இல்லை சம்திங் ஏதோ ஒரு டிராவல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோமே. யாருக்காகனா சம் மெடிக்கல் ப்ராக்டிஷனருக்கு. ஓகே, ஸோ இவருக்கு வந்து சம்திங் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, ஒரு ஏதோ ஒன்று வயலேட் பண்றதுக்கோ எதுக்காகவோ இவர் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னும் போது இந்த அமௌண்ட் இவர் வந்து டிடெக்ட் பண்ணுவார் இல்லையா? இவர் டிடெக்ட் பண்ணி எக்ஸ்பென்சிவ் டிடெக்ட் பண்ற அந்த அமௌண்ட்டும் டிஸ்அலோவ் பண்ணுவீங்க, டிஸ்அலோவ் பண்ணிடுவீங்க. ஓகே, தென் இந்த இடத்துல இவர் ரிசீவ் பண்ணாரு இல்லையா? ரிசீவ் பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து பிஜிபிபி ஆர் ஐஎஃப்ஓஎஸ் இதுல கொண்டு வந்து இவருக்கும் டாக்ஸபிள் பண்ணுவீங்க, இவருக்கும் டாக்ஸபிள் பண்ணுவீங்க. இவருக்கு எக்ஸ்பென்ஸாவே அது கன்சிடர் ஆகாது. இவருக்கும் டாக்ஸபிள், இவருக்கும் டாக்ஸபிள், போத் ஏரியால. அதாவது இங்க பண்ண எக்ஸ்பென்ஸுமே நம்ம மறுபடியும் ஆட் பண்ணி டாக்ஸபிள் பண்ணுவோம், அவரு ரிசீவ் பண்ண அந்த அமௌண்ட்டையும் இங்க டாக்ஸபிள் பண்ணுவோம். அதுதான் அந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம் தேர்ட் பாயிண்ட்ல. இப்ப போய் படிச்சு பாருங்க அந்த தேர்ட் பாயிண்ட. அந்த தேர்ட் பாயிண்ட்ல வந்து கடைசி இது இங்க இருந்தே ஆரம்பிக்குது. This disallowance or the disallowance. This disallowance shall be made in the hands of such a paramedical or allied health sector industries or other assessee which is provided said freebies and claimed it is as a deductible expense in its account against income. So வந்திருக்க இன்கம்க்கு அகேன்ஸ்டா ஒரு டிடக்டபிள் பண்ணிருக்காரு அப்படின்னா then that is directly disallowed, inadmissible under section 31. அங்கே அது disallowance தான் ஆரம்பிச்சிச்சு. ஃபர்தர் அதுக்கப்புறம் என்ன, ஃபர்தர் த சம் ஈக்குவலன்ட் டு த வேல்யூ ஆஃப் ஃபீஸ் என்ஜாய் பை அசோசியேட் மெடிக்கல் பிராக்டிஷனர் ஆர் ப்ரொஃபஷன் அசோசியேஷன், அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீ பீஸ் வந்து அவர் என்ஜாய் பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் இஸ் ஆல்சோ டாக்ஸபிள் அஸ் பிசினஸ் இன்கம் ஆர் ஐஎஃப்ஓஎஸ். ஓகே, ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டு இடத்துல வந்து அது டாக்ஸபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சென்ட்ரல் டிடக்ஷன்.
அடுத்து வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்க பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருக்கு அப்படின்னா அது டிசால்வ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேனர் வைக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேப்பர்ல பப்ளிஷ் பண்றது, ப்ரௌச்சர், டெம்ப்ளேட் போட்டு தரது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கோம். அவங்க ஃபேஸ் போட்டு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே அந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் எதனா பண்றீங்க அப்படின்னா என்னது இதெல்லாம் டிசால்வோட டைரக்டா டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுடா போதும் அது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசலோட எக்ஸ்பெண்டிச்சர் செக்ஷன் 40. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது எதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டிசலோவ் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எது இதெல்லாம் நான் டிசலோவ் பண்ணணும், எந்த லெவல் வரைக்கும் நான் டிசலோவ் பண்ணணும், எதுக்காக நான் டிசலோவ் பண்ணணும், அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ டிசலோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க இன்கம் டேக்ஸ் நீங்க பே பண்ணிருப்பீங்க கரெக்டா? இப்போ நான் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்றேன் அப்படின்னா இது எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஐயா நான் இங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணிருக்கேன், எனக்கு இது ஒரு எக்ஸ்பென்ஸ், நான் இது கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை கட்டுறதுக்கு தான் நாங்க அதை கால்குலேட்டே பண்றோம். மறுபடியும் இந்த எக்ஸ்பென்ஸ் நீ மைனஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஓகேவா? டிஸ்அலோடர் திஸ் ஆர் த எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோடர். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் செக்ஷன் 1990A. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல வரும். என்னன்னா யூனிலேட்டரல் ரிலீஃப், பைலேட்டரல் ரிலீஃப். இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன். ஓகேவா? ஸோ யூனிலேட்டரல் ரிலீஃப், பைலேட்டரல் ரிலீஃப்னு ரெண்டு சொல்லுவாங்க. அதாவது டபுள் டாக்ஸேஷனை அவாய்ட் பண்றதுக்காக. இது நீங்க அங்க போனா படிப்பீங்க. பட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க 1990 இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் அது மட்டும் போதும். ஓகேவா? ஸோ அந்த செக்ஷனுக்கு அண்டர்ல நீங்க டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ டிஸ்அலோடட். அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் உங்களுக்கு. அந்த எக்ஸ்பென்ஸை கொண்டு வந்து நான் மைனஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டா பண்ணக்கூடாது. அடுத்து டிடிஎஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி ஆன் இட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோ பெனால்ட்டியோ இங்க நீங்க டாக்ஸ் கட்டாம பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் லெவி ஆகும், பெனால்ட்டி லெவி ஆகும். இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணாம வந்துட்டீங்க அப்படின்னும் போது ஸோ அதுக்காக இன்கர் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி அதுவுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிஸ்அலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பெனால்டிஸ். ஓகே. நெக்ஸ்ட் பி கேஸ் வெல்த் டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி ஆன் இட். ஓகே, வெல்த் டாக்ஸ் அப்படின்றதும் ஒரு டாக்ஸ் நீங்க பே பண்ணுவீங்க, வெல்ஃபேர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்கர் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதுக்கு இன்கர் ஆகக்கூடிய பெனால்டி என்னது, டிஸ்அலோடட். அடுத்து டாக்ஸ் ஆன் நான் மானிட்டரி பர்பஸஸ் பெய்ட் பை அன் எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் வந்து நான் மானிட்டரி பர்பஸஸ் விச் மீன்ஸ் மானிட்டரியா இல்லாம இருக்கிறது தான் நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தான் டைரக்டா வந்து பர்பஸஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாரு அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ டிஸ்அலோடட். ஆனா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வரணும். ஏன்னா அது இங்க எம்ப்ளாயர் இருக்காரு, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வந்து அது சேலரி கீழே தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ ஃபேம் இருக்கு அப்படின்னா அங்க எம்ப்ளாயர் வந்து ஃபேம், அந்த எம்ப்ளாயி பார்ட்னர் தான். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பர்க்ஸிட்ஸ், நான் மானிட்டரி பர்க்ஸிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா தென் அதுக்காக நீங்க கட்டக்கூடிய டாக்ஸ், அதுக்காக நீங்க கட்டக்கூடிய டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்க்ஸிட்ஸுக்கு அந்த டாக்ஸ் டிஸ்அலோடட். டைரக்டா பர்க்ஸிட்ஸ் டிஸ்அலோ பண்ணிடாதீங்க. நான் மானிட்டரி பர்க்ஸிட்ஸ் பெய்ட் பை அன் எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்ல, பட் இன் ஃபேம் பாயிண்ட் ஆஃப் யோசிக்கும் போது ஃபேம் தான் எம்ப்ளாயர், பார்ட்னர் தான் எம்ப்ளாயி. அவங்களுக்கு நீங்க ஒரு பர்க்ஸிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. பர்க்ஸிட்ஸ் கொடுத்ததுக்கு நம்ம ஆல்வேஸா அதுக்கு ஒரு டாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டாக்ஸ் வந்து என்னதுங்க, டிஸ்அலோ பண்ணிடணும். ஓகேவா? அந்த டாக்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான். அந்த பர்க்ஸிட்ஸ்க்கு நீங்க டாக்ஸ் கட்டினீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அதை நீங்க டிஸ்அலோ பண்ணணும். அடுத்து டி பாயிண்ட், எனி அமௌண்ட் பெய்ட் பை வே ஆஃப் ராயல்டி, லைசன்ஸ் ஃபீ, சர்வீஸ் ஃபீ, ப்ரிவிலேஜ் ஃபீ, சர்வீஸ் சார்ஜஸ் ஆர் எனி அதர் ஃபீ ஆர் சார்ஜ் by whatever name called, சரி ஓகே, which is levied exclusively on or which is appropriated directly or indirectly from a state government undertaking by the state government. ஓகே, இன்கேஸ் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க, ராயல்டி இல்ல லைசன்ஸ் ஃபீ, சர்வீஸ் ஃபீ ஏதாவது பே பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது இது எக்ஸ்க்ளூசிவா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கோ உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிருக்கு அப்படின்னா உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிருக்கு இந்த ராயல்டி யூஸ் பண்றதுக்கு, லைசன்ஸ் ஃபீ யூஸ் பண்றதுக்கு. இன்கேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க ஏதாவது லைசன்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா, தட் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்சோ டிஸ்அலோடட். ஓகே, தென் டிஸ்அலவன்சஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஆர் ஆன் நான் டிடக்டபிள் ஆர் நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். அவ்வளவுதானா இருக்கு. 40A 40A1. ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அலவன்சஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஆன் நான் டிடக்டபிள் ஆர் நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் விச் மீன்ஸ் இப்போ ஒரு சர்வீஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது ஒரு சர்வீஸ் நான் வாங்குவேன்.
அது வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் சைட் இந்தியாவில் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். அப்படி என்ன நான் சர்வீஸ் வாங்குவோம் அப்படின்னா, இப்போ கூகுளே எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் இந்த கூகுள் இருக்கு அப்படின்னா, நான் இங்க கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சம்திங் எனக்கு ஏதோ ஒரு எரரோ இல்லை நான் கூகுள் ரிலேட்டடா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு கூகுள் இருந்த ஒரு ஆள் வந்து எனக்கு இங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு போறாரு. என்னோட கோடிங்காக சம்திங் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. அவுட் சைட் இந்தியால இருந்து எனக்கு சர்வீஸ் பண்றாரு. இப்போ இந்த சர்வீஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவில் நான் இருக்கேன் அப்படின்னா இவருக்கு நான் அமௌண்ட் பே பண்ணணுமா? இவருக்கு வந்து நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒர்க்குக்கான ரெமுனரேஷன். ஸோ அதை நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும்னா, நான் அமௌண்ட் கொடுக்கும் போதே 30% டிடிஎஸ் வந்து பிடிக்கணும். என்னோட அமௌண்ட் இப்போ நான் 10 lakhs கொடுக்குறேன் அப்படின்னா 30% நான் டிடிஎஸ் பிடிக்கணும். 30%னா 3 lakhs பிடிச்சிட்டு 7 lakhs கொடுக்கணும். ஓகேவா? விச் மீன்ஸ் அப்போ நான் அவங்க கிட்ட பேசும்போதே உன்னோட ரெமுனரேஷன் இந்த சர்வீஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா 7 lakhs தான் நான் பேசணும். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு 3 lakhs வந்து நான் டிடிஎஸ் பிடிக்கணும். இப்படி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஓகே நீ டிடக்டபிள் பண்ணிக்கலாம். எவ்வளவு டிடக்டபிள் பண்ணிக்கலாம்? இந்த 7 lakhs வரைக்கும் நீ வந்து டிடக்டபிள் பண்ணிக்கலாம். நீ வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் இது பண்ணாம டிடிஎஸ்ஏ பிடிக்கல, ஓகேவா? டிடிஎஸ் பிடிக்காம டைரக்டா மொத்த அமௌண்ட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னா டாக்ஸ் ஆக்ட் கீழே என்ன ஆகும்? 100% டிசல் ஆயிடும். 100% டிசல் ஆயிடும்னா மொத்தமா 10 லட்சத்துக்கு சேர்த்து டாக்ஸ் கட்டணும். நான் 10 லட்சம் டிசலவ் பண்ணிடுவாங்க. டிசலவ் பண்ணிட்டு இந்த 10 லட்சத்துக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் நெட் ப்ராஃபிட்ல ஆட் பண்ணிப்பாங்க. இங்க நான் 30% டிடிஎஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 7 lakhs வரைக்கும் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் எடுத்துக்கலாம். பட் நான் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும்? 100% டிசலவ் ஆயிட்டு 10 லட்சமும் நான் கட்டுற மாதிரி வரும். இப்போ படிச்சு பாருங்க அந்த பாயிண்ட. டிஸ்அலவன்சஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஆன் நான் டிடக்ஷனா டிடிஎஸ் ஆர் நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், விச் மீன்ஸ் டிடக்ட் பண்ணிருக்கணும் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. டிடிஎஸ் நீங்க டிடக்ட் பண்ணிட்டீங்க, டிடக்ட் பண்ணி தான் கட்டிருக்கீங்க, 7 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, மிச்சம் 3 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணணும்? பே பண்ணணும். டிடிஎஸ் பேமெண்ட். ஓகேவா? டிடக்ட் பண்ணது ஒரு பக்கம் அப்படின்னா அந்த டிடக்ட் பண்ண இந்த 3 லட்சத்தை கொண்டு போய் டாக்ஸ் அத்தாரிட்டி கிட்ட கட்டணும் இல்லையா? அதை கட்டியிருக்கணும். அதை கட்டாம விட்டுட்டாலே என்ன ஆகும்? கீழே இருக்க கான்சிக்வன்ஸ் தான் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரும். உங்களுக்கு இது புரியுதா எப்படி ரன் ஆகுதுன்னு? அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து இப்போ வந்து ஒரு 5 லட்சம் இருக்குன்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ணிருப்பேன் இந்த இடத்துல? சர்வீஸ் ப்ரொவைடருக்கு நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கேன், சர்வீசஸ் எக்ஸ்பென்ஸ்னு போட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருப்பேன்னா 7 லட்ச ரூபா கிளைம் பண்ணிருப்பேன். கரெக்டா? ஸோ இது வந்து நான் டிடிஎஸ் டிடக்ட் பண்ண கேஸ்ல டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணல அப்படின்னும் போது டிடிஎஸ் நான் டிடக்ட் பண்ணல, டிடிஎஸ் நான் டிடக்ட் பண்ணல அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிஜிபிபில நெட் ப்ராஃபிட் வந்து 5 lakhs கிராஸ் அப்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அப்ப இங்க என்ன ஆகும்னா ஆட் இன்அட்மிசிபிள் ஆட் பண்ணும்போது 7 lakhs டிவைடட் பை 70 இன்டூ 100. இந்த 100% தான் நான் டிஸ்அலோடு சொன்னேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 10 lakh டிஸ்அலோடட். 10 lakh டிஸ்அலோவ் பண்ணிட்டு இப்போ நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? 15 லட்சத்துக்கு டாக்ஸ் கட்டணும். ஓகேவா? அண்டர் பிஜிபிபி. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ இங்க நான் டிடிஎஸ் பிடிச்சிருக்கேன், எனக்கு 7 lakhs பிடிச்சிருந்தா ஓகே, பிஜிபிபி இன்கம் வந்து 5 lakhs தான். பட் நான் டிடிஎஸ் பிடிக்காம விட்டுட்டேன் அப்படின்னா 100% டிசலோவ் பண்ணுவோம். கிராஸ் அப் பண்ணி 100% டிசலோவ் பண்ணி இந்த 10 lakhs டிசலோவ் பண்ணி 15 lakhsக்கு வந்து நான் டாக்ஸபிள் கட்டணும் அண்டர் பிஜிபிபி. இப்போ புரியுதா அந்த கான்செப்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு? தான் அந்த கான்செப்ட். ஓகேயா? இது புரியுதா? இது புரிஞ்சுதா? என்னடா அமைதியா இருக்கீங்க? புரியலையா? ஓகேண்ணா. ஓகே, நடத்தினா போதும் நடத்துறான்ற மாதிரி இருக்கு. சரி இருங்க வரேன். கொஞ்சம் அப்படிதான்டா இருக்கும். ஏன்னா சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்படியே தலைகீழா குளறுபடி மாதிரி இருக்கும். ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் எப்படி சொல்றது, ஜஸ்ட் அதெல்லாம் ஜம்ப் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ அதனால ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, பட் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நான் எதெல்லாம் வந்து மேப் போடுறோமோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ இதுல எதுல டிசலோ அப்படின்னு பாத்தீங்கன்னா taxes deductible at source. So they are mentioning the TDS. First one, tax has not been deducted. Okay, deduct பண்ணல. Or after deduction, deduct பண்ணிட்ட ஆனா has not been paid on or before the due date. நீ டிடெக்ட் பண்ண அமௌண்ட்டை கொண்டு வந்து பே பண்ணல. நான் 3 லட்ச ரூபா டிடெக்ட் பண்ணிட்டேன்ப்பா, டிடிஎஸ் புடிச்சிட்டேன். வெறும் புடிச்சு நம்ம அக்கௌண்ட்லயே வச்சுன்னு இருக்க கூடாது. புடிச்சதை கொண்டு போய் கட்டணும். ஓகே, நாங்க டிடிஎஸ் புடிச்சிருக்கோம், தாங்க நான் புடிச்ச டிடிஎஸ் நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லி போய் டாக்ஸ் அத்தாரிட்டி கிட்ட டியூ டேட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நீங்க கட்டி இருக்கணும். அதர்வைஸ் என்ன ஆயிடும், டிடக்ஷன் கிடைக்காது. 40A1 என்ன சொல்லுது, 100% of the sum payable to the non-resident shall be disallowed. நான் ரெசிடென்டா இருந்தாங்கன்னா 100% அப்படியே டிசலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டான். இப்போ நான் சொன்னலே இந்த கூகுள் எக்ஸாம்பிள் அப்படி இருந்துச்சுன்னா 100%. 41A என்ன சொல்றான் அப்படின்னா 30% of the sum payable to the resident shall be disallowed, which means in case ரெசிடென்டா இருந்தாங்கன்னா, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ரெசிடென்டா இருந்தாங்கன்னா 30% டிசலோவ் பண்ண சொல்றான். 30% டிசலோவ் அப்படின்னும் போது இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல 30% டிசலோவ் பண்றோம் அப்படின்னா 10 lakhs இது இருக்கா இன்டூ 30, ஸோ எவ்வளவு வரும், 3 lakhs வந்து டிசலோவ் ஆகும். இன்கேஸ் இது வந்து நான் ரெசிடென்ட்டுக்கு நான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தது. இன்கேஸ் ஆஃப் ரெசிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளவு பாருச்சு, 5 lakhs-ஆ. 30% டிசலோவ் பண்ணோம் அப்படின்னா ஆட் இன்அட்மிசிபிள் 7 lakhs divided by 70 into 30, 100 இல்ல 30, எவ்வளவு 100 வருது பாரு, into 30%. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா 3 lakhs ஃபார் ரெசிடென்ட்டுக்கு. அப்போ ரெசிடென்ட்டுக்கு வரும்போது பிசிபிபி அண்டர்ல 8 lakhs கட்டுவோம். ஓகேவா, ஸோ இது ரெசிடென்ட்டுக்கு டன். ஸோ இப்போ இங்க என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா 5 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்துல நான் ரெசிடென்டா இருந்தா 15 லட்சம் கட்டுறோம், ரெசிடென்டா இருந்தா 8 லட்சம் கட்டுறோம். டிடிஎஸ் பிடிக்காம விட்டுட்டா அவ்வளவுதான். இதுதான் கதை அமையும். ஓகே, கதையில சொல்ல வர்றது இவ்வளவுதான். ஸோ நீங்க வந்து டிடிஎஸ் பிடிக்காம விட்டீங்க அப்படின்னா நாங்க இதை டிசலோவ் பண்ணிடுவோம் அப்படின்றதான் மேஜரா நீங்க சொல்ல வரோம். ஓகேவா, ஸோ அடுத்து இஃப் ஹாஸ் பீன் டிடெக்டட். ஓகே, இப்போ நீங்க டிடெக்ட் பண்ணிட்டீங்க இன் சப்சிக்வெண்ட் இயர், ஒரு சப்சிக்வெண்ட் இயர் ஆர் ஹாஸ் பீன் டிடெக்டட் இன் த ப்ரீவியஸ் இயர் பட் பெய்ட் இன் எனி சப்சிக்வெண்ட் இயர் ஆஃப்டர் த டியூ டேட், then 100% 30% shall be disallowed in the year of payment of TDS, which means என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வரக்கூடிய சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல நீங்க வந்து டிடெக்ட் பண்றீங்க. சப்சிக்வெண்ட் இயர் இல்லைன்னா ஹாஸ் பீன் டிடெக்டட் ப்ரீவியஸ் இயர் அண்ட் பெய்ட் இன் சப்சிக்வெண்ட் இயர் ஆஃப்டர் த டியூ டேட், அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க அப்படின்னா தென் 100% 30% டிசலோவ் பண்ணாங்க இல்லையா, அது நீங்க எப்போ பே பண்றீங்க அப்போ அலோவ் பண்ணிடுவாங்க. அதாகப்பட்டது என்னவென்றால் இப்போ 2019பா, இதெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கணும், பிடிக்காம விட்டுட்டேன். எனக்கு என்ன ஆகும், 2019ல ஃபுல்லி நான் என்ன பண்ணிடுவேன், டாக்ஸ் கட்டிடுவேன். ஃபுல்லி டாக்ஸ்னா மொத்தமா 15 லட்சம். நான் ரெசிடென்ட் கேஸ் எடுத்துக்கோங்க, 15 லட்சத்துக்கு நான் இங்க டாக்ஸ் கட்டிடுவேன். ஓகேவா, ஸோ சப்சிக்வெண்ட் இயர்ல நான் பிடிச்சிட்டேன் 2020 டிடிஎஸ் வந்து நான் பிடிச்சிருக்கேன். இந்த சென்ஸ் இதுக்கான டிடிஎஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 31 மார்ச்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கு 2019, அப்போ இந்த வருஷத்துல கண்டிப்பா டாக்ஸ் கட்ட சொல்லுவான். 31 மார்ச்னா அடுத்த நாளே எனக்கு வந்து என்னது ஃபினான்ஷியல் இயர் வரப்போகுது, அதுக்குள்ளேயே என்னால் எப்படி பண்ண முடியும், அடுத்து ஏப்ரல்ல. ஸோ அதனால என்னன்னா ஒரே நைட்டா எல்லாத்தையும் மாத்திர முடியுமா, முடியாது. ஸோ இந்த வருஷத்துல எனக்கு அது முடிஞ்சிடும். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2018 டு 2019 இதுதான் இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா எக்ஸாக்டா நான் 31 நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும், டிடிஎஸ் நான் பிடிக்க முடியாது, காசு தான் கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இயர்ல ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணிடுவேன் 15 லட்சத்துக்கு. பட் 2020ல தான் நான் டிடிஎஸ் பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டுறேன் புக்ல அப்படின்னும் போது என்ன சொல்லிட்டான், 1/4/2019 டு 31/3/2020 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இப்ப நான் இருக்கிறேன். இந்த ஃபினான்ஷியல் இயர்ல என்ன பண்ணிக்கலாமா, இதை அலோவ் பண்ணிக்கலாம். எவ்வளவு வரைக்கும் அலோவ் பண்ணிக்கலாம், நீங்க இங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டினீங்க, 10 lakhs டாக்ஸ் கட்டினீங்க இல்லையா, அந்த 10 lakhs நீங்க இங்க அலோவ் பண்ணிக்கலாம். அங்க நீங்க டாக்ஸ் கட்டினீங்கன்னா இங்க உங்களோட ப்ராஃபிட் அதை மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துல சப்சிக்வெண்ட் வருஷத்துல நீங்க அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். 100% டிசலோவ் பண்ணீங்கன்னா 100%, 30% டிசலோவ் பண்ணீங்கன்னா 30% வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்சிக்வெண்டா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் வருஷத்துல நீங்க வந்து அலோவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிடிஎஸ் புடிச்சிட்டீங்க, இப்போ 2019ல நான் டிடிஎஸ் புடிச்சிட்டேன், ஆனா நான் டெபாசிட் பண்ணல, இன்னும் டெபாசிட் பண்ணல அப்படின்னா 2019ல என்ன ஆகும், ஃபுல்லி டாக்ஸபிள் ஆயிடும். ஓகே, பட் ஆனா நான் வந்து பே பண்ணிட்டேன். எந்த வருஷத்துல பே பண்ணிருக்கேன் அப்படின்னா 2020ல பே பண்ணிட்டேன் அப்படின்னா தென் 2020ல நீங்க அலோகபிள் பண்ணிக்கலாம், இது ஃபுல்லி டாக்ஸபிள் ஆயிடும். 2020ல நான் பே பண்ணிட்டேன், 2020ல நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா தென் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், அலோட் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அலோடட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா, 2020ல. ஸோ அதுதான் அங்க சொல்லியிருக்கான். இப்போ போயிட்டு அந்த பாயிண்ட் படிச்சு பாருங்க.
if tax has been deducted in subsequent year, டிடெக்ட் பண்ணது சப்சிக்வெண்ட் இயர்ல தான். ஆர் has been deducted in previous year டிடெக்ட் பண்ணிட்டீங்க, பட் பெய்ட் இன் எனி சப்சிக்வெண்ட் இயர். ஆனா பே பண்ணது சப்சிக்வெண்ட் இயர் ஆஃப்டர் டியூ டேட்க்கு அப்புறமா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தென் நீங்க இந்த 130 டிஸ்அலோ பண்ணீங்க இல்லையா மேல, அந்த டிஸ்அலோ பண்ணது ஷல் பி அலோடட். எப்போ அலோடட்? இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆஃப் த பேமெண்ட் ஆஃப் டிடிஎஸ். நீங்க எப்போ வந்து அந்த டிடிஎஸ் பே பண்றீங்களோ, எந்த ப்ரீவியஸ் இயர்ல பே பண்றீங்களோ அந்த ப்ரீவியஸ் இயர் அது அலோடட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 40A1 40A1A. ஓகேவா? மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட்டுக்கு? ஸோ திஸ் இஸ் ஓவரால் டிடக்ஷன். பட் உங்க புக்ல வந்து பெருசா இருக்கும். ஓவரால் டிஸ்அலோடட் எக்ஸ்பெண்டிச்சர் புக்ல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். என்னென்ன கொடுத்துருக்காங்க புக்ல? ஓகே, whereas section 32, 37 deals with expenditures, okay, which are allowed. சரி, எங்களுக்கு தெரியும். Tax listed certain expenditures which is specifically disallowed. Section 40 stated this, notwithstanding anything to the contrary in section 32, 38, okay, certain amount shall not be deductible in computing the income chargeable under the PGBP of business provisions. Such provisions are discussed below. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 32, 37 ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் டீல் பண்ணுது அப்படின்னா அலோடட் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி டீல் பண்ணுது. இந்த இடத்துல வந்து சர்டன் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெசிஃபையா வந்து டிஸ்அலோ பண்ணும், அது சொல்றது செக்ஷன் 40 சொல்லுது. இருந்தாலும் ஏதாவது கான்ட்ரரி இருக்கு அப்படின்னும் போது அதுவுமே 32, 38 ஸ்டேட் பண்ணிருப்பாங்க. சர்டன் அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம வந்து இப்போ 32, 38 வந்து டைரக்டா அலோடட் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? இவ்வளவுதான் அலோடட் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நீங்க டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 32 டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஓவராலா இவ்வளவு டெப்ரிசியேஷன் இருக்கும், பட் நம்ம பார்ஷியலா தான் அலோ பண்ணுவோம். கரெக்டா? சோ அதுதான் அங்க சொல்லிட்டு இருக்கோம். Notwithstanding anything to the contrary in section 32, 38, certain amount shall not be deductible in compute the income chargeable under the section PGBP. ஓகேவா? சோ அதுலயுமே சில கான்ட்ராரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். ஓகேவா? சோ அப்போ இப்படி இருக்கும் போது கீழே கொடுத்திருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அலோடட் அப்படின்னு சொல்லிட்டான். சோ டிஸ்அலோடட் செக்ஷன் 40A என்னென்ன சொல்லிருக்கான்ப்பா? இன்ட்ரெஸ்ட் பார்த்தா ராயல்டி ஃபீஸ், டெக்னிக்கல் ஃபீஸ் சர்வீஸ் பேபிள் டு எ நான் ரெசிடென்ட் ஆர் அவுட் சைட் இந்தியா. தட் இஸ் 40A1. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அவுட் சைட் இந்தியாவில் நான் ஒரு சர்வீஸ் ரெண்டர் வாங்குறேன் அப்படின்னும் போது அதுக்கு நான் பே பண்ணணும். ஆனால் அவன் இங்கே எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கான்? இன்ட்ரெஸ்ட், ராயல்டி, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ் பேபிள். ஸோ இது எல்லாத்தையுமே அவன் இன்க்ளூட் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்கான். எனி இன்ட்ரெஸ்ட் பேபிள், டெக்னிக்கல் ஃபீஸ் சர்வீஸ் அண்டர் பர்ச்சேஸ் பேபிள் அவுட் சைட் இந்தியா. யார் யாருக்கெல்லாம் பேபிள் பண்ணிருக்கணும்? அவுட் சைட் இந்தியாவுக்கு, இன் இந்தியா டு a non-resident not being a company or to a foreign company. in case இன் இந்தியால தான் இருக்கான் அவன், இந்தியால இருந்தும் அவன் நான் ரெசிடென்டா இருக்கான், அவனுக்கு நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஆர் விச் டாக்ஸ் இஸ் டிடக்டபிள் அட் சோர்ஸ் அண்டர் சாப்டர் 17B. ஓகேவா? சாப்டர் 17B கீழே அவனுக்கு வந்து டிடிஎஸ் நீங்க பிடிச்சிருக்கணும். and such tax has not been deducted or after deduction has been paid with or after deduction has not been paid within the due date. ஓகே, நீங்க டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும், பட் நீங்க டிடிஎஸ் பிடிக்காம இருக்கீங்க அப்படின்னா, இன்கேஸ் டிடிஎஸ் பிடிச்சிட்டீங்க, நீங்க வந்து பே பண்ணாம இருக்கீங்க, விச் மீன்ஸ் கொண்டு போய் டாக்ஸ் ஆதாரிட்ட பே பண்ணாம இருக்கீங்கன்னா, அப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்கான் டாக்ஸ் பாயிண்ட்ல? வேர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சச் சம் பே tax has been deducted in subsequent year or has been deducted during the previous year but paid after the due date. கடுப்பேத்துறான். இந்த பாயிண்ட் வந்து நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா? அதாவது இன்கேஸ் நீங்க வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்காம விட்டுட்டீங்க, அடுத்த வருஷத்துல பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப அந்த வருஷத்துல என்ன பண்ணிக்கலாம்? அலோ பண்ணிக்கலாம். ஷல் பி அலோடட். ஓகே, ஸோ இன்கேஸ் டிடிஎஸ் பிடிச்சிட்டீங்க ஆனா பே பண்ணாம இருக்கீங்க, ஸோ பே பண்ணாத வருஷத்துல டாக்ஸபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் இயர்ல பே பண்றீங்க அப்படின்னா தென் அந்த சப்சிக்வெண்ட் இயர்ல பே பண்ணும்போது அலோ பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பாயிண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் where an assessee failed to deduct the whole or any part of the tax or on any sum but is not deemed to be an assessee in default under the provision of 201(1), then it shall be deemed to be the assessee as direct and paid the tax on such sum paid on the date of furnishing of return on the income of by the paid. இப்போ which means என்னன்னா, assessee வந்து டிடிஎஸ் பிடிக்காம அவர் ஃபெயில் ஆயிட்டார், விச் மீன்ஸ் டிடிஎஸ் டிடக்ட் பண்ண ஃபெயில் ஆயிட்டார் அப்படின்னும் போது இட்ஸ் நாட் அசசி ஃபால்ட். அவரோட ஃபால்ட்னு நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. இல்ல நீ தான் இது வேணுத்துக்குனே பண்ணிருக்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அது வந்து இன்டர் கம்பெனி இல்ல, இன்டர் கம்பெனி கிடையாது. பிளஸ் வந்து அவங்களுக்குள்ள வேற எதனா வந்து சம்திங் இன்டென்ஷனலா எதுவுமே இருக்காது. ஓகேவா? அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இன்டென்ஷனலா எதுவுமே இருக்காது. இவர் ஒரு சர்வீஸ் வாங்குறாரு, அவர் ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணி கொடுக்குறாரு, அவ்வளவுதான். பட் இஸ் ஃபர்கட் டு
டிடெக்ட் த டிடிஎஸ். ஸோ அதனால அசசி இன் டிஃபால்ட் நீங்க சொல்லி அசசி மேல கேஸ் போடுறதுக்கோ அசசியை தப்பு சொல்றதுக்கோ இங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம், டைரக்டா ஓகே நீங்க மறந்துட்டீங்களா, நாங்க டிசலோ பண்ணி அதுக்கு டாக்ஸ் கட்டிக்கிறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் இல்ல நீங்க அசசி இன் டிஃபால்ட் நீங்க டிஃபால்ட் பண்ணீங்க, இதுக்கு பெனால்ட்டி இருக்கு, இது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த 201 பார்க்கக்கூடிய செக்ஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் பெனால்டிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கும். இந்த 200 மேல இருக்கிறது எல்லாமே அட்வான்ஸ் டாக்ஸ், இந்த இன்ட்ரெஸ்ட் பெனால்டிஸ் இதை பத்தி தான் பேசும். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது அசசி அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஜஸ்ட் நீங்க அந்த டிடெக்ட் பண்ணலையா, ஓகேங்க நாங்க டிஸ்அலோ பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நோட், ராயல்டி ஷல் ஹேவ் சேம் மீனிங். ஓகே, ராயல்டினா எல்லாம் சேம் மீனிங். 916ல என்ன இருக்கோ, ஃப்ரீ ஃபீஸ் ஆர் டெக்னிக்கல் ஃபீஸ் ஆல்சோ சேம் மீனிங். 917 ஓகே. 6 and 7 என்ன சொல்லியிருக்கோம் 9 and 7ல. செக்ஷன் 9 வந்து இன்சிடென்டல் ஆஃப் இன்கம் நம்ம ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இன்சிடென்டல் ஆஃப் இன்கம் ஐ திங்க் ஸோ. இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ்ல போய் பாத்தீங்கன்னா செக்ஷன் 9 இருக்கும். போய் பார்ப்போமா? இன்சிடென்டல் இன்கம் செக்ஷன் 5. செக்ஷன் 9 என்ன பார்த்தோம்? 5 and 6 and 7 தானே? இங்க இருக்கு பாருங்க, 6 and then 7. ஓகேவா? சோ இந்த மீனிங் தான் இங்க நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ண சொல்லுங்க இல்லையா? சோ இந்த மீனிங் தான் அங்க இருக்குன்னு சொல்லியிருக்கான். செக்ஷன் 9(1)ல ராயல்டினா என்ன அப்படின்றத இங்க கொடுத்துருக்கான். இந்த இடத்துல டெக்னிக்கல் சர்வீஸ்னா என்னன்றது இங்க கொடுத்துருக்கான். ஓகேவா? சோ இதே மீனிங் தான் அங்கேயும் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கான். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணீங்கனாலே போதும். ஓகேவா? பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர், இது தெரியணும். இங்க வந்தா ஓகே அதுக்கான மீனிங் அங்க இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் இங்க வந்து ஒரு ரீகால் பண்ணிட்டு போறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? 10. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இப்போ மேல வந்து நான் ரெசிடென்ட்னு பார்த்தோம், நான் ரெசிடென்ட் ஆர் அவுட் சைட் இந்தியான்னு பார்த்தோம். இப்போ இன்கேஸ் ரெசிடென்ட்டுக்கு பண்ணிருக்கோம் நம்ம வந்து டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுது ரெசிடென்ட்டுக்கு, பட் நம்ம அதாவது நம்ம டிடெக்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பார்த்தோம், 30% ஆஃப் த பேபிள் வந்து என்ன பண்ணிடுவோம், டிஸ்அலோ பண்ணிடுவோம் நீங்க டிடெக்ட் பண்ணாம விட்டீங்கன்னா. ஸோ மேல கொடுத்துருக்க மற்ற பாயிண்ட் எல்லாமே காமன் பாயிண்ட் தான். ஹஸ் நாட் பின் டிடெக்டட், இல்ல ஆஃப்டர் டிடெக்ஷன் நீங்க போய் பே பண்ணல வித்தின் த டியூ டேட்குள்ள அப்படின்னா. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கான், சில நோட்ஸ் கொடுத்துருக்கான். Where such tax has been deducted in any subsequent year or tax paid after, okay, shall be allowed. அதான்டா, அதாவது நீங்க பிடிக்காம இருக்கீங்க அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் இயர்ல பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா 30% allowedரா. திரும்ப சொன்னதே சொல்லிருப்பான்டா. Where such tax has been deducted in any subsequent year, okay, where such tax has been deducted in relevant financial year but tax has been paid after the due date of furnishing relevant year, disallowed amount shall be allowed as deduction in computing the income. மறுபடியும் அதே தான்டா சொல்லியிருக்கான் இங்கேயும். ஓகேவா? நீங்க டிஸ்அலோ பண்ணதை சப்சிக்வெண்ட் இயர்ல நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் அந்த டிடக்ஷன் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம். ஷல் பி அலோடட். நீங்க எவ்வளவு டிஸ்அலோ பண்ணீங்களோ அது அலோடட். அது ஏதோ திரும்ப சொல்லியிருக்கான். வேற அன் அசசி, இந்த 201 ப்ரொவிஷன் சொன்னோம் இல்லையா, அது வந்து அசசியோட ஃபெயில் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். திரும்ப காமன் பாயிண்ட். ஓகே. அதுக்கப்புறம் this relaxation is not available where the payer has deducted tax but failed to deposit as tax to the credit of central government. ஓகே, இந்த ரிலாக்ஸேஷன் வந்து யாருக்கு அவைலபிள் கிடையாதா? எந்த ரிலாக்ஸேஷன் ஃபர்தரா வந்து நீங்க பண்ணக்கூடியது ஃபர்தரா சப்சிக்வெண்ட் இயர்ல. எந்த ரிலாக்ஸேஷன் கிடையாதுன்னா, இப்போ இந்த அசசி இன் ஃபால்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அசசி ஃபெயில்ஸ் டு டிடெக்ட் அப்படின்னும் போது அது அசசியோட ஃபால்ட் இல்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் ஆனா இந்த மாதிரி கேஸ்ல வரும்போது இந்த ரிலாக்ஸேஷன் அவைல் பண்ண முடியாதான். திஸ் ரிலாக்ஸேஷன் நாட் அவைலபிள் வேர் த பேயர் ஹஸ் டிடெக்ட் டாக்ஸ் பட் ஃபெயில் டு டெபாசிட் சச் டாக்ஸ் டு த கிரெடிட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், விச் மீன்ஸ் அசசி வந்து டிடிஎஸ் புடிச்சிட்டாரு. ஓகேவா? டிடிஎஸ் புடிச்சிட்டு அதை பே பண்ணல, நாட் பெய்ட் அப்படின்னும் போது இப்போ இது அசசியோட ஃபால்ட்டான்னு கேட்டா எஸ், இது அப்கோர்ஸ் அசசியோட ஃபால்ட். அசசி தான் ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல பெனல்டி போடுறதோ கேஸ் போடுறதோ இன்ட்ரெஸ்ட் போடுறதோ நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ இந்த ரிலாக்ஸேஷன் தான் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. இப்போ அவன் டிடிஎஸ்ஏ பிடிக்காம விட்டுட்டான் அப்படின்னா ஓகே நாங்க டிஸ்அலோ பண்ணி டாக்ஸ் கட்டிக்கிறோம், அது உங்க மேல எந்த ஃபால்ட்டும் இல்லை, நீங்க அதை மறந்துட்டீங்க அப்படின்னு நாங்க விட்டுடுறோம். ஆனா நீ டிடிஎஸ் புடிச்சிட்டு ஆனா நீ அதை பே பண்ணல, டாக்ஸ் அத்தாரிட்டிக்கு பே பண்ணாம வச்சிருக்க அப்படின்னும் போது இந்த ரிலாக்ஸேஷன் உனக்கு கொடுப்போமா, உன் மேல ஃபால்ட் இல்ல நாங்க சொல்லுவோமான்னு கேட்டா கிடையாது.
டெஃபினட்டா அந்த ஃபால்ட் நீ தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல கேஸ் போறதோ இன்ட்ரெஸ்ட் போறதோ பெனல்ட்டி போறதோ வாட் எவர் இட் இஸ் அப்போ என்ன அப்ளிகபிள் ஆகுதோ ஜட்மெண்ட் என்ன ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் வந்து அவர் டிசைட் பண்ணுவார். ஓகேவா? இல்ல அசிங் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் வருவாரு. அசிங் ஆஃபீஸரும் மீறி போகுது அப்படின்னும் போது அதுக்கு ஹைராரிக்கி பொசிஷன் இருக்கு. அந்த ஹைராரிக்கி பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிசைட் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேவா? சோ இந்த ரிலாக்சேஷன் அவைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து as per provision of section 2(1) the payer is not deemed as an assessee in default. ஓகே 201(1) என்ன சொல்லுது அப்படின்னா assessee not deemed to be in default. அவர் வந்து டிஃபால்ட் கிடையாது அப்படின்னு சொல்ற செக்ஷன் தான் 201 sub class 1. ஓகே அப்படி இருக்கும்போது யார் யாரெல்லாம் அதில் வராங்க? such resident receipt or furnished his return of income under section 139. அவர் 139 பண்ணிருக்கணும். ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். 139 ரிட்டர்ன் ஃபைல் பண்ற செக்ஷன். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணா போதும். ஓகேவா? ரொம்ப போட்டு ஆனா 139 ஒன்றும் வேணாம். ஓகே அதை நம்ம பின்னாடி பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் such resident recipient has taken into account such sum of computing income in such return of income. ஓகே ஸோ அவரோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்ல என்ன பண்ணிருக்கணும்? அவரு assessee is not in defaultனா அவர் வந்து ஓவராலா மறுபடியும் மொத்தமும் அந்த 100% வந்து டிஸ்அலோ பண்ணி கொண்டு வந்திருக்கணும் அவரோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல. ஓகேவா? அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் such resident recipient has paid tax due on the income declared by him in such return of income. அப்போ அவர் எவ்வளவு வந்து இன்கம் டிக்ளேர் பண்ணிருக்காரோ டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த இன்கம்க்கு வந்து அவர் என்ன பண்ணணும்? டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன? the payer furnished a prescribed certificate to the effect from the chartered accountant. சிஏ கிட்ட இருந்த சர்டிபிகேட் வாங்கி வந்து கொடுத்துருக்கணும். இந்த 4 கண்டிஷனையும் ஒரு அசசி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டான் அப்படின்னா then the assessee is not in default. He is absolutely forgot to deduct the TDS அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த 4 விஷயத்த அவன் கரெக்டா பண்ணிட்டான் அப்படின்னும் போது அவன் டிடிஎஸ் மட்டும் தான் பிடிக்கல. ஸோ அதை நீங்க டிசலவும் பண்ணிட்டீங்க. அது செகண்ட் பாயிண்ட்ல டிசலவ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அதையும் நீங்க டிசலவ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது பியூர்லி அசசி வந்து டிஃபால்ட் கிடையாது. ஓகேவா? அவன் ஜஸ்ட் ஃபர்கட் பண்ணிட்டான். டிடிஎஸ் பிடிக்காம விட்டுட்டான். பட் ஆனா சில அசசிஸ் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. புடிச்சிட்டு அதை பே பண்ணாம வச்சிருப்பாங்க. வித்தின் டியூ டேட்குள்ள பே பண்ணாம வச்சிருப்பாங்க. இது டெஃபினட்டா அசசி இன் டிஃபால்ட் தான். அசசி தான் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நீங்க பெனால்டி போடுவீங்க. ஓகேவா? சோ இதே பாயிண்ட் தான் திரும்ப சொல்றோம். அடுத்து தேர்ட் commission or brokerage include any payment received or receivable by person acting on behalf of another person of service rendered, not being a professional service or for service in course of buying or selling of goods or in relation to any transaction related to any asset, valuable article, things not being securities. கமிஷன் ஆர் brokerage இருக்கு அப்படின்னா இப்போ இந்த சர்வீஸ் வந்து பண்ணி தரத்துக்கு நம்மளுக்கு இன்டர்மீடியேட் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள் கிட்ட இருந்து சர்வீஸ் வாங்குறேன்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். for any service in course of buying or selling of goods or any transaction related to any valuable article, things. இப்போ கூகுள் கிட்ட இருந்து நான் சர்வீஸ் வாங்குறேன்னு நான் சொன்னேன். இப்போ நான் டைரக்டா அந்த சர்வீஸ் வாங்கல. ஓகேவா? இப்போ என்னோட லேப் இருக்குன்னு வச்சுப்போம். என்னோட லேப்ல அந்த சர்வீஸ் பண்ணணும். பட் எனக்கு தெரியல. நான் ஒரு ஸ்டோர் கீப்பர் கிட்ட போய் அதை கொடுக்குறேன். ஓகேவா? நான் ஒரு ஸ்டோர் கீப்பர் கிட்ட கொடுக்குறேன். இந்த ஸ்டோர் கீப்பர் அந்த லேப்பை வச்சு என்ன பண்றான் அப்படின்னா டைரக்டா அவன் கூகுள்ல இருந்து சர்வீஸ் வாங்கி அதுக்கப்புறம் அந்த லேப்பை என்கிட்ட கொடுக்குறான். ஸோ அவன் பண்ண அந்த வேலைக்கு நான் என்ன கொடுப்பேன்? கமிஷன் ஆர் brokerage இது ஏதாவது கொடுப்பேன் இல்லையா? ஸோ இப்படி நான் கொடுக்கும் போது இட் வில் பி நார்மல். அட் திஸ் பாயிண்ட் வரைக்கும் அது நார்மல். இந்த பாயிண்ட் வரைக்கும் அது நார்மல் தான். அவனோட பிசினஸ் அதாவது அவனோட ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ன்னு கேட்டா அது அவனோட ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கிடையாது. அவன் பண்ணி கொடுத்தது கூகுளுக்கு. ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியேட்டர் இங்க பே பண்ணணும் இல்லையா? இல்ல நான் இப்படி டைரக்டாவும் பே பண்ணலாம். லைசன்ஸ் இப்போ நான் இருக்கேன்ப்பா மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஓகே இஸ் கிவிங் எ லேப் டு அ கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர். ஸோ இங்க கொடுக்குறாரு. இந்த சர்வீஸ் சென்டர்ல இருக்கிற இங்க இருந்து அவுட் சைட் இந்தியால இருந்தோ இல்ல ஒரு நான் ரெசிடென்ட் கிட்ட இருந்தோ அந்த சர்வீஸ் வந்து ரெண்டர் பண்ணி வாங்குறாரு. ஸோ இந்த இடத்துல சர்வீஸ் ரெண்டர் ஆகுது. ஓகேவா? இப்போ இங்க வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து டைரக்டா இங்கேயும் பே பண்ணலாம். இல்ல இவர் இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் மூலியமா கொடுத்தும் பே பண்ணலாம். இப்போ டைரக்டா இங்க பே பண்ணாலும் இவனுக்கு போக வேண்டிய கமிஷன் இவனுக்கு போகணும். கரெக்டா? இவனுக்கு ஒரு கமிஷன் நம்ம கொடுக்கணும் டைரக்டா இங்க போனாலும். ஸோ டைரக்டா இங்க போனாலும் நீங்க டிடிஎஸ் புடிச்சிட்டு தான் இந்த சர்வீஸ் ரெண்டருக்கு நீங்க கொடுக்கணும் ஆல்வேஸா. ஓகேவா? அது காமன் ப்ரொவிஷன். பட் இந்த இடத்துல ஒரு கமிஷன் ஒன்று வாங்குறோம் இல்லையா? இந்த கமிஷனை பத்தி தான் அவன் பேசிட்டு இருக்கான். இன்கேஸ் இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து டைரக்டா அங்க கொடுக்காம
இவன் கிட்ட கொடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறான் அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா? சோ இந்த கேப் வருது அப்படின்னா இங்க வரைக்கும் வந்து நார்மல் தான். லெசன்ஸ் இது அவுட் சைட் இந்தியால இல்ல, காமனா வந்து ரெசிடென்ட் கொடுத்துருக்கான். ஸோ ஆப்வியஸா இவன் எவ்வளவு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நார்மல் டிடிஎஸ் எவ்வளவு பிடிக்கணுமோ இவனுக்கு பிடிச்சிட்டு பேலன்ஸ் தான் கொடுத்துருக்கணும் அந்த சர்வீஸ்க்கு. இன்கேஸ் பிடிக்காம விட்டோம்னா 30% வந்து டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். ஸோ இவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை. இவருக்கு பிகாஸ் ஆஃபா இருந்து இந்த சர்வீஸ் வாங்கினவர் இந்த கம்ப்யூட்டர் சென்டர். ஸோ இவர் என்ன பண்ணணும்னா மறுபடியும் கூகுள் பே பண்ணும்போது இந்த இடத்துல இவர் டிடிஎஸ் பிடிக்கணும். அதர்வைஸ் இவருக்கு என்ன ஆயிடும், 100% வந்து டிஸ்அலோவ் பண்ணுவோம் இல்லையா? சோ இப்ப இவர் இங்க ரிசீவ் பண்ண கமிஷனை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கான். இவர் இங்க இவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண இந்த கமிஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். ஓவரால் அமௌண்ட் ஒண்ணு, அந்த அமௌண்ட்ல இவருக்கு தேவைப்படுற கமிஷன் எடுத்திருப்பாரு. எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் டிடிஎஸ்ஆ கொடுத்திருப்பாரு அப்படின்னும் போது அப்போ ஓவராலா இவர் என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வீஸ் கூகுள் பண்ணி தரது கூகுள் வந்து இவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா 7 lakhs கேட்டிருக்கு. யாருக்கிட்ட? கம்ப்யூட்டர் சர்வீஸ் கேட்டு. அப்போ 7 lakhs பிளஸ் இவர் 3 டிடிஎஸும் பிடிக்கணும் 10 lakhs. இவருக்கான கமிஷனே வாங்கணும். இவருக்கான கமிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிடிஎஸ் போக ஒரு இவர் வந்து ஒரு 1 lakh கமிஷன் வாங்குறாருன்னு வச்சுப்போம். ஸோ மொத்தமா இப்போ இவர் எவ்வளவு வாங்கணும் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து மிஸ்டர் எக்ஸ் கிட்ட இருந்து 11 லட்சம் வாங்கணும். ஓகேவா? ஃப்ரம் எக்ஸ் கிட்ட இருந்து 11 lakhs வாங்கணும். இப்போ எக்ஸ் வந்து இந்த 11 lakhsக்கே டிடிஎஸ் கட்டணும். டிடிஎஸ் யாருக்கு? இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் கொடுக்குறாரு இல்லையா, அவருக்கு டிடிஎஸ் கட்டணும். இப்போ 11 lakhs into 30%, அப்கோர்ஸ் into 30%. ஸோ 3.3. அப்போ மொத்தமா மிஸ்டர் எக்ஸ் இப்போ எவ்வளவு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.3 lakhs. ஓகேவா? ஸோ மொத்தமா இந்த சர்வீஸ் இப்போ ரெண்டர் பண்றதுக்கு 14.3 lakhs வந்து பே பண்ணணும். 14.3 lakhs கம்ப்யூட்டர் சர்வீஸ், விச் மீன்ஸ் 11 lakhs அங்க போகும், 11 lakhs இங்க போகும், 3.3 lakhs வந்து டாக்ஸபிள் போகும். டாக்ஸ் வந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும், அதை கட்டியிருக்கணும். ஓகேவா? சோ இப்போ இந்த 11 lakhsல இவர் 1 lakhs இங்க கமிஷன் எடுத்தார் இல்லையா, இதை பத்தி அந்த பாயிண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 10 lakhs இங்க கூகுளுக்கு போயிடும். அந்த 10 lakhsல 3 வந்து 7 lakhs இங்க போயிடும். 3 lakhs வந்து டாக்ஸபிள் அத்தாரிட்டிக்கு போயிடும், விச் மீன்ஸ் டிடிஎஸ்ஸா போயிடும். ஓகேவா? சோ இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல அவன் பேச வர்றது என்னன்னா இந்த 1 lakhs பத்தி தான் பேச வரான். இப்போ போயிட்டு அந்த பாயிண்ட படிங்க. Commission or brokerage include any payment received or receivable by a person acting on behalf of another person for service rendering not being a professional service, which means commission or brokerage include ஆயிருக்கு. எதுல include ஆயிருக்கு? Any payment received or receivable by a person acting in behalf of. இப்போ மிஸ்டர் எக்ஸுக்கு பதிலா யார் இங்க behalf of இருக்கிறது? அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த கடையில இருக்கக்கூடிய ஒரு பர்சன், சம் ஆஃப் பர்சன். அப்போ அவர் தான் behalf of இருக்காரு. யாருக்கு? மிஸ்டர் எக்ஸுக்கு. அப்போ அவர் ரிசீவ் பண்ண பேமெண்ட்ல எதுவும் இன்க்ளூட் ஆயிருக்கு? அவரோட கமிஷனும் இன்க்ளூட் ஆயிருக்கு. 1 lakh கமிஷனும் இன்க்ளூட் ஆயிருக்கு. கரெக்டா? சோ இப்போ அதான் சொல்ல வரோம். அந்த மாதிரி கமிஷன் இன்க்ளூட் ஆயிருக்கு. நாட் பீயிங் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். ஓகே, சர்வீஸ் ரெண்டர் ஆர் ஃபார் எனி சர்வீஸ் இன் கோர்ஸ் ஆஃப், இல்ல வேற ஏதாவது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸா கூட இருக்கலாம். சர்வீஸ்னு இல்லாம இப்போ இன்டர்மீடியட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்லுவாரு, நான் இவங்க கிட்ட இருந்து பை பண்ணி தரேன், அந்த பை பண்ணது உங்ககிட்ட நான் சேல் பண்றேன் அப்படின்னு ஒரு இன்டர்மீடியட் என்ன பண்ணுவாரோ, பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் நின்னும் ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணி தருவார் இல்லையா? சோ அந்த மாதிரி பண்ணும் போதும் இன் ரிலேஷன் டு எனி டிரான்சாக்ஷன் ரிலேட் டு எனி அசெட் வேல்யூபிள் ஆர்டிகல் நாட் பீயிங் செக்யூரிட்டிஸ், அந்த மாதிரி இருக்கும் போதும் இவங்க என்ன பண்ணணும்? டிடிஎஸ் பிடிக்கணும். எதுக்கு? அபார்ட் ஃப்ரம் திஸ் கமிஷன் அவங்க திரும்பவும் அந்த கூகுள் கிட்ட கொடுக்கறதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். இன்கேஸ் இந்த இடத்துல இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் இந்த டிடிஎஸ் பிடிக்காம விட்டுட்டான் அப்படின்னா, இங்க நான் சொன்னலே அந்த 7 இந்த 3 பிடிக்காம விட்டுட்டான் அப்படின்னும் போது என்ன ஆயிடும்? இவன் கையில டிஸ்அலோ ஆயிடும் 100%. யார் கையில தான் டிஸ்அலோ ஆயிடும்? இந்த இன்டர்மீடியட் கையில தான் டிஸ்அலோ ஆகும். பியூர் ஆஃபா இருந்த பர்சனுக்கு அப்படியே இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அவ்வளவுதான் பாயிண்ட். ஓகேவா? புரியுதா இது என்னன்னு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகேயா? ஸோ கொஞ்சம் மீன்ஸ் இப்போ இன்டர்மீடியட்டா யாருன்னா ஒருத்தர் இருந்தான் அப்படின்னாலும் அவனுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். அதுதான் இந்த தேர்ட் பாயிண்ட்ல சொல்ல வருது. அதுதான் அந்த நோட்டு அவருக்கு பதிலா இருந்து. ஆனா இந்த இடத்துல அந்த ப்ரோக்கரேஜும் கமிஷனும் அது கூடவே இன்க்ளூட் ஆயிருக்கும். அவன் ரிசீவ் பண்ற அந்த பேமெண்ட்ல தான் அது இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகேவா? செப்பரேட்டா அவன் ரிசீவ் பண்ண மாட்டான். அவன் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்லயே அந்த கமிஷனும் ப்ரோக்கரேஜுமே இன்க்ளூட் ஆகியிருக்கும். அதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்து சி, ஏ பி
ஸோ சி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஆன் ஈக்குவலைசேஷன் லெவி இஸ் அப்ளிகபிள் 40A IB. ஸோ இந்த ஈக்குவலைசேஷன் லெவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம் ஆஃப் த சர்வீஸ் ரெண்டர் ஃப்ரம் அவுட் சைடு நான் ரெசிடென்ட் கிட்ட இருந்து ஸ்பெசிஃபைட் சர்வீஸ் ஏதாவது வாங்கியிருப்போம் அதுதான் திரும்ப அது ஈக்குவலைசேஷன் லெவின்னு சொல்லுவாங்க. ஓகே, எனி கன்சிடரேஷன் பெய்ட் ஆர் பேயபிள் டு எ நான் ரெசிடென்ட் for specified service on which equalization levy is deductible and such levy has not been deducted or after deduction has not been paid or before the due date. மற்றதெல்லாம் காமன் தான்டா. இப்போ இந்த இடத்துல நம்ம மேல பார்த்தது நார்மல் ப்ரொவிஷன் நார்மல் சர்வீஸ். இப்போ ஏதாவது ஸ்பெசிஃபைட் சர்வீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஸ்பெசிஃபைட் சர்வீஸ் அப்படின்னும் போது அந்த விஷயம் அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மட்டும் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் எதுனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆப்பிள் ஸ்டோர்ல இருக்கிறவங்க தான் வந்து ரெடி பண்ணி தரணும். இப்போ கொண்டு போயிட்டு நான் சாம்சங் ஸ்டோர்லயோ இல்ல வேற எதனா ஆண்ட்ராய்ட் மொபைல் ஷாப்லயோ நான் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களால அந்த சர்வீஸ் ரெண்டர் பண்ணி தர முடியாது. தென் தட் ஸ்பெசிஃபிக்கல் பர்சன் வில் கம் அண்ட் டூ தட் ஸ்பெசிஃபைட் சர்வீஸ் அப்படின்னா தென் இட் வில் பி கம்ஸ் அண்டர் தட் ஈக்குவலைசேஷன் லெவி. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும், டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். ஆப்வியஸா மேல பார்த்த அதே ப்ரொவிஷன் தான். அதை நீங்க பண்ணாம விட்டீங்க அப்படின்னா தென் தட் இஸ் டிஸ்அலோடட். இன்கேஸ் நீங்க வந்து சப்சிக்வெண்ட் இயர்ல பண்ணிடுங்க அப்படின்னும் போது தென் தட் இஸ் அலோடட். அவ்வளவுதான், அதே தான், திரும்ப அதே பாயிண்ட் தான். இங்க பாருங்க, ஷல் பி அலோடட் சப்சிக்வெண்ட் இயர்ல நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா. ஸோ தட் இஸ் யுவர் ஈக்குவலைசேஷன் லெவி. மேல பார்த்ததுக்கும் இந்த ஈக்குவலைசேஷன் லெவிக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஈக்குவலைசேஷன் லெவி எப்போ வரும் அப்படின்னா ஸ்பெசிஃபைட் சர்வீஸ் ரெண்டர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னும் போது ஈக்குவலைசேஷன் லெவி வரும். ஓகேவா? ஸோ தட் இஸ் யுவர் சி பாயிண்ட். அடுத்து டி பாயிண்ட், income tax, India or foreign. Okay, even income tax paid by SC, income of this source is not deductible. Term tax include any such charge, cess, whatever name calls as tax, which means tax always not allowed. ஏன்னா நீங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு தானடா நம்ம வந்து இவ்வளவு பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் நீங்க அந்த டாக்ஸ் கட்டி ஐயா நான் இந்த டாக்ஸ் கட்டியிருக்கேன் இது எனக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? பிபிடியில ஃபர்ஸ்ட் பாயிண்டா தானே பார்த்தோம். இன்கம் டாக்ஸ் ரிலீஃப், டிடிஎஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமும் எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தான், இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் அலோவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் டிஸ்அலோடு. அதுக்கப்புறம் வெல்த் டேக்ஸ் நம்ம ஏதாவது பே பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுவுமே டிஸ்அலோடு. நெக்ஸ்ட் ராயல்டி ஃபீ எக்ஸெட்ரா பேயபிள் பை ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஓகே, எனி அமௌண்ட் பேயபிள். ஞாபகம் இருக்கா? இது நம்ம வந்து 99ல பார்த்த செக்ஷன் 9ல இப்போ போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ராயல்ட்டினா மீனிங் என்னன்னு. ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருப்பான். Paid by way of royalty, license fee, service fee, privilege fee, service charges, or any other fee or charges by whatever name called which is levied exclusively on or which is appointed directly, indirectly from a state government undertaking or state government undertaking includes எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதான். இது வந்து காமன் பாயிண்ட் தான், எல்லா இடத்துலயும் வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்ல எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு கீழே பாயிண்ட்ல இந்த அஞ்சு பாயிண்ட்ல கொடுத்துருப்பான். ஓகேவா? இப்போ இங்க சொல்ல வர்றது என்னன்னா ராயல்ட்டி வந்து யாருக்கு நீங்க பே பண்ணிருக்கீங்க? பே டு கவர்மெண்ட். இப்படி நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பென்ஸ், உங்களை பாயிண்ட் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ். அதை நீங்க டிரெக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா டிரெக்ட் பண்ணக்கூடாது, டிஸ்அலோடு. அதான் சொல்ல வர பாயிண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னா யார் நீங்க கொடுத்துருக்கோம்? ஏ கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் பை அண்டர் ஆஃப் ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் ஏ கம்பெனி இன் விச் மோர் தென் 50% ஆஃப் பெய்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இஸ் ஹெல்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது இப்போ ஒரு கம்பெனி நான் வச்சிருக்கேன், என் கம்பெனில வந்து 50% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து யார் ஹோல்ட் பண்ணிருக்காங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணிருக்கு. கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி 50% மோர் தென் 50% ஹோல்ட் பண்ணிருக்கு அப்படின்னா தென் என் கம்பெனி என்ன ஆயிடும்? ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கா மாறிடும். ஓகேவா? அதுதான் அங்க சொல்ல வர செகண்ட் பாயிண்ட். Third point, a company in which more than 50% of paid up equity share capital is held by the entity referred to above class, which singly are taken together, which means சிங்கிளாவும் வச்சிருக்கலாம், மொத்தமா ஒரே ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருக்கலாம், இல்ல டுகெதரா அவங்க 2-3 பேர் ஒன்னா சேர்ந்தும் என்ன பண்ணிருக்கலாம், இது 50% ஹோல்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். ஸ்டேட் கவர்மெண்ட் அவன் மென்ஷன் பண்ணது வந்து செப்பரேட்டா இந்த ஸ்டேட்னு அவன் சொல்லல. எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம், தமிழ்நாடு இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்ஷலா வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், டுகெதராகவும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்ல சிங்கிள் அண்டர்டேக்கிங். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் மொத்தமா மோர் தென் 50ல இருக்கலாம், இல்லைன்னா கர்நாடகா, ஆந்திரா இவங்க 2 பேரும் சேர்த்து 25% ஹோல்ட் பண்ணிருக்கலாம். ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு 20% ஹோல்ட் பண்ணிருக்கலாம் என் கம்பெனில. அப்போ இப்படி இருக்கு அப்படின்னா தென் திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில பிஸ்னஸ் நடக்கும், டெஃபினட்டா நடக்கும். ஓகே, ஸோ பார்டர்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ் இல்ல சம்திங் வேற யாருன்னா, அதாவது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அது மேல வந்து ஒரு என்ன சொல்றது உரிமை ரைட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அப்ப எல்லா கவர்மெண்ட்டும் அதுல ஹோல்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களோட இது வந்து ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்னப்பா இருக்கு? A company or corporation in which state government has the right to appoint the majority of the directors. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மெஜாரிட்டி ஆஃப் த டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ மேனேஜ்மெண்ட் நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்கன்ற கணக்கு அது, கரெக்டா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைரக்டர் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது தென்
இட் கம்ஸ் அண்டர் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு என் கம்பெனில மெஜாரிட்டி ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா தென் இட் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வேற என்னப்பா இருக்கு? மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட், voting agreement in either month. Okay, common point. An authority, a board, an institution, a body established or constitution by under act of state government or owned controlled by state government. Okay, மேல பார்த்தா இந்த 4 பாயிண்ட் தான் மறுபடியும் 5வது பாயிண்ட் ஹோலா கொடுத்துருக்கான். நீங்க ஒரு அத்தாரிட்டியோ இல்ல உங்க போர்டோ வந்து எந்த ஆக்ட் அண்டர்ல வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஆக்ட் கீழ நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா தென் திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ராயல்டி ஃபீ ஆர் லைசன்ஸ் ஃபீ பேயபிள் டு கவர்மெண்ட், தென் இட் வில் பி நாட் அலோடட். அவ்வளவுதான், அதுதான் பாயிண்ட். அது நம்ம அங்கேயே படிச்சோம்ல பிபிடில. Any amount paid by way of royalty, license fee, service fee, privilege and service charges, or any other fee charged by whatever name called, which is levied exclusively on or which apportioned directly or indirectly from a state government or undertaking by the state government. ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கமா வரணும், அண்டர்டேக்கிங் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் இவங்க லெவி பண்ணிருக்காங்க. யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணிருக்காங்க. லைசன்ஸ் ஃபீயோ, ராயல்டி ஃபீயோ, சர்வீஸ் ஃபீயோ அப்படின்னா தென் தட் இஸ் டிஸ்அலோடட். ஓகேவா? ஸோ அதுதான் டி பாயிண்ட். அடுத்து வேற என்ன இருக்கு டிஸ்அலோடட்ல? எனி பேமெண்ட் விச் இஸ் சார்ஜபிள் அண்டர் த சேலரி இஃப் இட் இஸ் பேயபிள் அவுட் சைட் இந்தியா டு அ நான் ரெசிடென்ட். 40A3. ஓகே, வேற ஏதாவது சேலரி மாதிரி பே பண்றீங்க அப்படின்னும் போது, சேலரி பே பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் கம்பெனி வந்து அவுட் சைட் இந்தியாலே பா, ஓகேவா? எனக்காக இப்போ என் கம்பெனி சார்பா எக்ஸ் லிமிடெட் சார்பா எக்ஸ் லிமிடெட் ஃபாரின் கம்பெனியும் இருக்கு. ஓகேவா? யூஎஸ்ல இருக்கு. ஸோ இங்க எக்ஸ் லிமிடெட் இருக்க ஒரு எம்ப்ளாயி நான் யூஎஸ்க்கு சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணி அங்க இருக்க ஒர்க்லாம் நான் பண்றேன் அப்படின்னும் போது இந்த யூஎஸ்ல வேலை செஞ்சாலே அந்த எம்ப்ளாய்க்கு அதுக்கும் நான் தான் சேலரி தரணும். கரெக்டா? அப்படி நான் சேலரி தரும் போது டெஃபினட்டா நான் டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். ஓகே, டிடிஎஸ் பிடிச்சிதான் நான் கொடுத்துருக்கணும். இன்கேஸ் நான் பிடிக்காம கொடுக்குறேன் அப்படின்னும் போது தென் தட் இஸ் ஆல்சோ டிஸ்அலோட். ஓகேவா? எனி பேமெண்ட் விச் இஸ் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரி, சேலரிக்கு அண்டர்ல நான் சார்ஜபிள் பண்ணணும். இஃப் இட் இஸ் பேபிள் டு அவுட் சைட் இந்தியாவுக்கு நான் பே பண்றேன். அவுட் சைட் இந்தியா பே பண்றேன்னா என்னோட ஒரு எம்ப்ளாய் அங்க இருக்கான் யூஎஸ்ல, அப்போ அவுட் சைட் இந்தியாவுக்கு நான் அவனுக்கு பே பண்றேன். இல்ல ஏதோ ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு நான் பே பண்றேன் அப்படின்னும் போது அண்ட் இஃப் இட் இஸ் டாக்ஸ் ஹஸ் பீன் பெய்ட் இன் இந்தியா தேர் ஆன் நான் டிடக்டட் தட் ஃப்ரம், விச் மீன்ஸ் நாட் டிடக்டட் தட் ஃப்ரம்னா நீங்க டிடக்ட் பண்ணி இந்தியாவில டாக்ஸ் பே பண்ணிருக்கணும் அதுக்கு. ஓகேவா? அது மீன்ஸ் டிடிஎஸ் பிடிச்சி பே பண்ணிருக்கணும். அவ்வளவுதான் அங்க சொல்ல வரோம். ஸோ நீங்க அதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா தென் தட் இஸ் டைரக்ட்லி வாட் ஐ சே டிஸ்அலோடட். இங்க 2 கான்செப்ட் வருது. ஆனா இங்க சேலரி ஹெட் கீழே தான் நான் சொல்றோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாய்க்கு அது சேலரி ஹெட் அண்டர்ல, அந்த எம்ப்ளாயருக்கு அது எங்க வரணும்? பிஜிபிபி அண்டர்ல. கரெக்டா? இங்க எம்ப்ளாயர் வந்து கம்பெனி, இங்க எம்ப்ளாயி வந்து பர்சன். ஓகே, சரி, ஓகே, பர்சன். ஸோ இப்போ நீங்க சேலரி ஹெட்ல பார்த்தது இந்த பர்சனுக்கானது. இந்த பர்சனுக்கு தான் சேலரி ஹெட் கீழே வரும். இவர் தான் அதுக்கு டாக்ஸ் கட்டுவாரு. பட் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது இவருக்கு கொடுத்த சேலரி வந்து இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி. கரெக்டா? இந்த எக்ஸ்பென்ஸை தான் நீங்க அலோவ் பண்ணுமா டிஸ்அலோவ் பண்ணுமான்னு படிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் அலோவ் பண்ணுமா டிஸ்அலோவ் பண்ணுமான்னு படிச்சுட்டு இருக்கீங்க? இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அவுட் சைட் இந்தியால. நீங்க அலோவ் பண்ணிக்கணும், விச் மீன்ஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் நீங்க மைனஸ் பண்ணி உங்க நெட் ப்ராஃபிட்டை நீங்க கம்மியா காட்டணும் அப்படின்னா நீங்க இதுக்கு டிடிஎஸ் கட்டியிருக்கணும். நீங்க டிடிஎஸ் கட்டாம விட்டீங்க அப்படின்னா டிஸ்அலோவ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், நெட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு கம்பெனி டாக்ஸ் கட்ட சொல்லுவோம் 30%. இவருக்கு ஆப்வியஸா சேலரி கீழே எவ்வளவு டாக்ஸபிளோ அதுதான் டாக்ஸபிள் ஆகும். சேலரி கீழே எவ்வளவு டாக்ஸபிளோ அதுதான் டாக்ஸபிள் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ சேலரி இதுவும் ஆப்வியஸா இங்க டிடிஎஸ் புடிச்சிட்டாங்க அப்படின்னாலே இவர் இங்க சேலரி கீழே விச் மீன்ஸ் டாக்ஸ் கட்டிட்டாரு அப்படின்ற கணக்குல தான் வரும். அது இவங்க டிடிஎஸ் புடிச்சிட்டாலே கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் புடிச்சிச்சு அப்படின்னாலே அவருக்கு சேலரி எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் புடிச்சிருக்கு அப்படின்றது வந்துடும். ஓகேவா? இப்போ புரியுதா இவங்க 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு? எம்ப்ளாயர் வந்து ஆஸ் பர் நெட் ப்ராஃபிட் பக்கம் வந்து அவர் வந்து டாக்ஸ் கட்டணும். எம்ப்ளாய் இருக்காங்க அப்படின்னா அவங்க சேலரி பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்து அவங்க டாக்ஸ் கட்டணும். ஸோ தட் இஸ் யுவர் ஜி பாயிண்ட். அடுத்த ஹெச் பாயிண்ட், எனி அமௌண்ட் டு பிஎஃப். பிஎஃப்க்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பிஎஃப் கொடுத்து விச் மீன்ஸ் பிஎஃப் பெனிஃபிட் அவங்க எதாவது வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னா எனி பேமெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்து டு த அஸ்தி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் whom அஸ்தி has not been effective arrangement to secure the tax shall be deducted at source of payment made from the fund which is taxable under the salary. ஓகே, ஸோ அதே பாயிண்ட் தான் சொல்றான். நீங்க பிஎஃப் கொடுக்குறீங்க அப்படின்னும் போதும் நீங்க என்ன பண்ணணும்?
எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட்டோ அது நீங்க சேலரி கீழே எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட் பிடிக்கணுமோ அதை நீங்க பிடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்பிஎஃப் இருக்குன்னு வச்சுப்போம், ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட், சாரி யூஆர்பிஎஃப் இருக்குன்னு வச்சுப்போம். எவ்வளவு வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம், 9.5 அண்ட் தென் 12 ஆர்பிஎஃப் யூஆர்பிஎஃப் பார்த்து ஐ திங்க் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப். ஸோ ஆர்பிஎஃப் கண்டர்ல இருக்கு அப்படின்னும் போது உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா 12% ஆஃப் த சேலரி வந்து நீங்க எக்ஸாம் பண்ணிக்கலாம். அப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் 12% மேல இருக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டணும், கரெக்டா? இன்கேஸ் நீங்க அதுக்கு டாக்ஸ் கட்டாம அந்த பிஎஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது என்ன ஆயிடும், டிசால்வ் ஆயிடும். அந்த பிஎஃப் அமௌண்ட் நீங்க எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணிருப்பீங்க இல்லையா, அது அப்படியே டிசால்வ் ஆயிடும். 12% வரைக்கும் எக்ஸாம்ஷன், ஓகே, தட் இஸ் எக்ஸாம்டட், எக்ஸாம் பண்ணிட்டீங்க. எக்ஸாம் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு டிடிஎஸ் குடிச்சிட்டு தான் பிஎஃப் அமௌண்ட்டை கொடுத்துருக்கணும், டாக்ஸ் குடிச்சிட்டு தான் பிஎஃப் அமௌண்ட்டை கொடுக்கணும். நீங்க அங்க பிடிக்கிறீங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்ப்ளாயி மேல சேலரி கால்குலேஷன்ஸ் நடந்துரும், கரெக்டா? கால்குலேஷன்ஸ் அங்கேயே முடிஞ்சிடும் அந்த பாயிண்ட்லேயே. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க டாக்ஸ் பே பண்ணாம அந்த பிஎஃப் அப்படியே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தென் தட் இஸ் டிசல்வ்டு. அவ்வளவுதான், அதுதான் அங்க சொல்ல வரோம். அதுக்கப்புறம் எனி டாக்ஸ் ஆன் நான் மானிட்டரி பர்க்ஸஸ், நான் மானிட்டரி பர்க்ஸஸ் மேல ஏதாவது ஒரு டாக்ஸ் கட்டிருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது டிசல்வ்டு, which is exempted in the hands of employee. எம்ப்ளாயி கையில் exempted, actually paid by employer on behalf of the employee. எம்ப்ளாய்க்கு பதிலாக எம்ப்ளாயி பே பண்ணியிருக்காரு, எம்ப்ளாயி கையில அது வந்து எக்ஸம்ப்டட் தான், பட் எம்ப்ளாயி கையில அது வந்து என்ன பண்ணிடுவோம், டிஸ்அலோ பண்ணிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட் இது? ஸோ திஸ் ஆர் த டிஸ்அலோட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரே ஒரு பிபிடி, இந்த ஒரு பக்கம் தான். ஜஸ்ட்னா மோஸ்ட்லி இது மட்டும் படிச்சாலே போதும். இங்க இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா இந்த ஸ்லைட்ல, இது மட்டுமே போதும். அது உள்ள போய் இறங்கி மொத்தமா படிக்கணும்லாம் தேவைப்படாது, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் எப்பவுமே இது சொல்லிட்டு ஓகே அதில் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். மோஸ்ட்லி எனக்கு என்னன்னா அதை நீங்க ஜஸ்ட் நீங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த பிபிடி மட்டும் வச்சு படிச்சிட்டீங்கன்னா இது உள்ள எதனா போய் இருக்க கூட மாட்டீங்கன்றதுனால தான் உட்காந்து சரி சொல்லலாம் அப்படின்ட்டு இது உள்ள ஒன்றுனா படிச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே சரி, ஓகே. இப்போ இந்த சம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கிவன் ஹியர் இன் பிலோ. டிட்டர்மைன் த இயர் ஆஃப் அலோகபிலிட்டி. ஓகே, எந்த இயர்ல வந்து நீங்க அலோக் பண்ணுவீங்க அப்படின்ற வரைக்கும் கேட்டிருக்கான், ஓகேவா? சோர்ஸ் ஆஃப் டிடக்டி, சோர்ஸ் ஆஃப் டிடக்டி அப்படிங்கிறது யாரு, சர்வீஸ் ப்ரொவைடர்னு வச்சுக்கோங்க இங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு போறான் இல்லையா கூகுள், அவன் என்ன ஸ்டேட்டஸ், அவனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, சோர்ஸ் பர்சன் அவனோட ஸ்டேட்டஸ் என்ன நீங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, டேட் ஆன் விச் டாக்ஸ் இஸ் சப்போஸ் டு பி டிடக்டட், எப்போ வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணோம், இந்த டேட்ல டிடெக்ட் பண்ணுமா. ஓகே, ஆக்சுவல் டேட் ஆஃப் டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் வந்து ஆக்சுவலா, அதாவது நீங்க சப்போஸ் டு பி டிடெக்டட், ஓகேவா? நீங்க டிடெக்ட் பண்றதுன்னா அங்க பண்ணலாம், பட் ஆக்சுவலா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய டேட் இது. டியூ டேட் ஆஃப் டெபாசிட்டிங் டிடிஎஸ், டிடிஎஸ் டெபாசிட் பண்றதுக்கான டியூ டேட் இது, ஆனா நீங்க ஆக்சுவல் டெபாசிட் பண்ண டேட் இது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னா அவன் அப்படி சொல்லல, அவர் டாக்ஸ் பாயிண்ட் வந்து பார்க்கல. இப்போ இந்த இடத்துல சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்துட்டுனா இப்போ சர்வீஸ் ஒருத்தர் வாங்குறாருல, அவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்றாங்க. இப்போ இந்த சர்வீஸ் வாங்குறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ல டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும், ஆனா அவர் பிடிச்சது இந்த டேட்ல, இந்த டேட்ல டெபாசிட் பண்ணிருக்கணும், ஆனா அவர் டெபாசிட் பண்ணது இந்த டேட்ல. ஓகேவா? இது வரைக்கும் டிடிஎஸ் பத்தி பேசியிருக்கான், இதுல டெபாசிட் பத்தி பேசியிருக்கான். பெனிஃபிட்டர், பெனிஃபிஷியர், சர்வீஸ் பெனிஃபிட்டர், சர்வீஸ் பெனிஃபிஷியரி. ஓகே, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க பேசியிருக்கான். இப்போ பாருங்க அலோகபிலிட்டி எப்படின்னு. ஸ்டேட்டஸ் ஆஃப் டிடக்டி, அவர் வந்து இந்த 4 கேஸ்லயும் ரெசிடென்டா தான் இருக்காரு, ஓகேவா? ஸோ 4 கேஸ்லயுமே டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய டேட் இதுதான். ஸோ அவர் எப்போ டிடெக்ட் பண்ணியிருக்காரு, சேம் டேட்ல தான் டிடெக்ட் பண்ணியிருக்காரு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டெபாசிட் பண்ண வேண்டிய டேட் இதுதான். எப்பப்பா டெபாசிட் பண்ணியிருக்காரு, ஆனால் ஆக்சுவலா டெபாசிட் பண்ணுது, இதுல ஆக்சுவல் டெபாசிட் கரெக்டா நடந்துச்சு, இதுலயும் ஆக்சுவல் டெபாசிட் கரெக்டா நடந்துச்சு. இயர் ஏதாவது கொடுத்துருக்கானா? சரி, ஓகே. இப்போ 2023ல டெபாசிட் பண்ணிருக்கணும். இப்போ 2023-24 இதுல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணிருக்கணும், நீங்க டெபாசிட் பண்ணாம வித்திருக்கீங்க. ஓகே,
ஸோ 3/4/2024 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு டியூ டேட் எப்போ வரும்? 23/24க்கான டியூ டேட் எப்போ அப்படின்னா இவர் இண்டிவிஜுவலா இருந்தாரு அப்படின்னா ஜூலை 31st, கம்பெனியா இருக்கு அப்படின்னா அக்டோபர் 31st. இன்கேஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் எதனா இருக்கானா நவம்பர் 30. பட் இப்போதைக்கு உங்களுக்கு இது ரெண்டு மட்டும் இருந்தா போதும். ஜூலை 31st, அக்டோபர் 31st தான் உங்களுக்கான டியூ டேட். ஓகேவா? அப்போ ஜூலை 31ஸ்ட்னா இது ஏப்ரல்லே நடந்திருக்கு. ஓகே, அப்போ அலோடட் தான். இங்க ஜூலை 31st தான், இது ஜூன்ல தான் நடந்திருக்கு. அப்போ இதுவும் அலோடட் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எப்படின்னு? டியூ டேட்க்கு அப்புறம் பண்ணாலும் சரி, டியூ டேட் அப்புறம்ன்றான், ஃபினான்ஷியல் இயருக்கு அப்புறம் பண்ணாலும் எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது வந்து 2024-25 ஃபினான்ஷியல்ல தான் வருது. ஆனா ஏன் அலோ பண்ணோம் அப்படின்னா டியூ டேட்டுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. டியூ டேட் வந்து எப்போ? 31st ஜூலை 2024 தான். ஓகேவா? பட் இந்த டியூ டேட்டுக்கு பிஃபோராவே இருக்கு டெபாசிட் பண்ணது. டிடிஎஸ் புடிச்சதா இந்த வருஷத்துல புடிச்சிட்டாங்கப்பா. டெபாசிட் பண்ணது மட்டும் அதுக்கப்புறம் டியூ டேட் முன்னாடி டெபாசிட் பண்ணிருக்காங்கப்பா. அதுதான் நம்ம படிச்சாங்க. படிக்கும் போதுல இருந்து அதானே பண்ணோம். டெபாசிட் பண்ணது டியூ டேட் குள்ளார பண்ணாம இருந்தாதான் டிஸ்அலோடட். அப்போ டியூ டேட் குள்ளார பண்ணிட்டாங்கன்னா அலோடட் நம்ம படிச்சோம்ல, இங்க படிச்சோம்ல. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? அங்க ஏன் 100% டிடக்ஷன் எடுத்தாங்கன்னு புரியுதா? எனக்கு ப்ரொவிஷன்லாம் விட்டுருங்க. இங்க ஏன் 100% டிடக்ஷன் எடுத்தான்னு புரியுதா? இது மட்டும் புரியலன்னா திரும்ப ஆனா புரியலன்னு கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இதை இங்க 100% எப்படி எடுத்தான்னு புரிஞ்சிச்சு இல்லையா? அலோகபிலிட்டியில. ஓகேவா? ஓகே டன். புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. ஏன் வந்து இங்க வந்து இல்ல எனக்கு புரியலன்னா இது அடுத்த ஃபினான்ஷியல் இயர் போயிருச்சு, அவனால எப்படி இது எடுக்க முடியும் அப்படின்னு ஏதாவது பெரிய இருக்கு அப்படின்னா 31st ஜூலை தான் நம்மளுக்கு டியூ டேட். ஓகேவா? அது எழுதி கூட வச்சுக்கோங்க. இது இண்டிவிஜுவலுக்கு. ஆடிட் பண்ண கம்பெனியா இருக்கு, ஆடிட் போற கம்பெனியா இருக்கு அப்படின்னா 31st அக்டோபர் தான் நம்மளுக்கு டியூ டேட். ஓகேவா? ஸோ அடுத்த கேஸ், ரெசிடென்ட்டா இருக்காரு. டேட் ஆஃப் டிடக்ஷன் 27 தான். ஆமா, அந்த டேட்ல டேட் பண்ணிருக்காங்க. டிடிஎஸ் டெபாசிட் பண்ண வேண்டிய டேட் இது. ஆனா அவன் டெபாசிட் பண்ண டேட் எது? டிசம்பருக்கு போயிட்டான். ஜூலை தாண்டி, அக்டோபர் தாண்டி, நவம்பர் தாண்டி டிசம்பருக்கு போயிட்டான் அப்படின்னா 30% ஆஃப் த சச் டர்ம்ஸ் ஷல் பி டிஸ்அலோடட். 70% வந்து அலோவ் பண்ணிட்டு இந்த அசஸ்மெண்ட் 2024-25ல பட் அலோடட். இப்போ இந்த வருஷத்துல டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். ஓகேவா? 2024-25ல டிஸ்அலோவ் பண்ணிட்டு எப்போ அலோவ் பண்ணுவோம்? 2025-26ல அந்த 30% அலோவ் பண்ணுவோம். மேல 30% இவங்க வந்து டிஸ்அலோவ் பண்ணீங்களா, இதை இந்த வருஷத்துல அலோவ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். ஏன்னா சப்சிக்வெண்ட் இயர்ல பே பண்ணிட்டான்ல, அடுத்த 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 வருஷத்துல பே பண்ணிட்டான், மீன்ஸ் டெபாசிட் பண்ணிட்டான். ஓகேவா? அப்போ அடுத்த வருஷத்துல டெபாசிட் பண்ணிட்டான், சப்சிக்வெண்ட் டெபாசிட் பண்ணிட்டான் அப்படின்னும் போது அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அலோவ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்க கொடுத்துருக்கான். இந்த செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? டிஸ்அலோடட்ல இது புரிஞ்சுதா? இது ஓகே இல்ல? இப்போ அடுத்து தேர்ட் ரெசிடென்ட். இந்த டைம்ல நீங்க வந்து டிடிஎஸ் புடிச்சிருக்கணும். அதே சேம் டேட்ல தான் புடிச்சிருக்கீங்க. இந்த டேட்ல நீங்க டெபாசிட் பண்ணிருக்கணும். அடேங்கப்பா, அதாவது அடுத்த வருஷம் இல்லாம அதுக்கு அடுத்த வருஷம் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? எங்க மேல பார்த்த கேஸ்க்கும் இதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். 2025ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா டெஃபினட்டா 30%, ஏன்னா அவன் ரெசிடென்ட்டா இருக்கான். ஓகே, சோ 30% டிஸ்அலோவ் பண்ணிடுவீங்க இந்த அசஸ்மெண்ட் இயர் 2024-25ல. ஆனா அதுவே நீங்க எப்போ அலோவ் பண்ணுவீங்க? இதுக்கு அடுத்து வரக்கூடிய சப்சிக்வெண்ட் இயர்ல, சப்சிக்வெண்ட் ப்ரீவியஸ் இயர் 2026-27 இந்த ப்ரீவியஸ் இயர்னா இந்த அசஸ்மெண்ட் இயர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அலோவ் பண்ணிக்கலாம். மேல பார்த்த அதே கேஸ் தான், ஆனா இந்த வருஷம் மட்டும் மாறி இருக்கு. ஓகேவா? டேட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே, சோ அப்போ நீங்க எப்போ அலோவ் பண்ணிக்கலாம். சோ அதுதான் அந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருந்தான். நீங்க எப்போ வந்து அதை டெபாசிட் பண்றீங்களோ அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் இயர்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதை அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுக்கு ப்ரொவிஷன். சோ அதுதான் திரும்ப சொல்லியிருக்கோம். சோ அடுத்த கேஸ்ல ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடென்ட் 76/2023ல புடிச்சிருக்கணும். ஆமா, அதே டேட்ல தான் புடிச்சிருக்கீங்க. 77/2023ல நீங்க பண்ணிருக்கணும். ஆனா டெபாசிட்டே பண்ணல. அடப்பாவி, டெபாசிட்டே பண்ணலனா டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். பட் அலோடட் இந்த அசஸ்மெண்ட் இயர் ரெலவென்ட் டு தி ப்ரீவியஸ் இயர் இன் விச் டாக்ஸ் இஸ் பெய்ட், which means நம்ம வந்து 30% டிடக்ட் பண்ணிடுவோம். பட் நம்ம எப்போதான் அலோவ் பண்ணுவோம்? எப்போ அவன் கொண்டு வந்து மறுபடியும் எப்போ டெபாசிட் பண்றானோ அந்த அசஸ்மெண்ட் இயர்ல மறுபடியும் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அதை அப்படியே டிஸ்அலோவ் பண்ணி அப்படியே நம்ம டாக்ஸ் கட்டிடுவோம். ஓகேவா? டெபாசிட் பண்ணாம வச்சிருக்கான், அசோசியேட் டிஃபால்ட்ல இருக்கான் அவன். ஓகேவா? அடுத்த கேஸ், ரெண்டு கேஸ்க்குமே இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேஸ் என்னன்னா ரெசிடென்ட் டிடிஎஸ்ஏ பிடிக்காம விட்டுட்டான். டிடிஎஸ் பிடிக்காதனால டெபாசிட்டும் பண்ணாம விட்டான். மேல கொடுத்த கேஸ் அசோசியேட் டிஃபால்ட்.
கீழே கொடுத்துருக்க கேஸ் அஸ்ஸை நாட் இன் டிஃபால்ட். ஓகே, ஏன்னா மேல கொடுக்குற கேஸ் ஃபர்தரா அப்பீல் கூட போச்சு சான்சஸ் உண்டு, பட் கீழே கொடுக்குற கேஸ் போகாது ஏன்னா அவரே டிடெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கும் சேம் ஆன்சர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வர்றது எல்லாம் நான் ரெசிடென்ட்ப்பா. மேல பார்த்தது வரைக்கும் ரெசிடென்ட், இப்போ வர போறீங்க எல்லாம் நான் ரெசிடென்ட். இப்போ நான் ரெசிடென்ட் நம்ம பண்ணிருக்கோம்பா. ஓகே, டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய டேட்டு பிடிச்சது அதான், டெபாசிட் பண்ணது தான், டெபாசிட் பண்ண டேட்டும் அதான். பிடிக்க வேண்டிய டேட்டு, டெபாசிட் பண்ண டேட்டு, பிடிக்க வேண்டிய டேட்டு, டெபாசிட் பண்ண டேட்டு. இங்க பாருங்க, டெபாசிட் பண்ணது ப்ரீவியஸாவே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான். பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க வேண்டியது சாரி 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 அதாவது டெபாசிட் பண்ண வேண்டிய டேட்டே இதுதான், பிஃபோராவே கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டான். அப்ப நான் கூட அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் பிடிக்க வேண்டிய டேட் இதுதான். ஓகே, இதுதான் பிடிக்க வேண்டியது, இது ரெண்டு டெபாசிட் பண்ண வேண்டிய டேட்ல. ஸோ டெபாசிட் பண்றது ஆக்சுவல் விச் மீன்ஸ் அவனுக்கு சொன்ன டேட்டே 7/8/23. இதோ இதுல நீ கொண்டு வந்து டெபாசிட் பண்ணா போதும்பான்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனா நம்பால என்ன பண்ணிட்டாரு, 3/7/23 ஒரு மாசத்துக்கு முந்தினே போய் டெபாசிட் பண்ணிருக்காரு. அப்படின்னாலும் என்னதான், ஓகே அலோடட் தான். ஆனா அது காமன் தான். அது எதுக்கு நான் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றீங்க அப்படின்னா காமன் பாயிண்ட் தான், ஒரு உற்சாகத்துல வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பிஃபோராவே நீங்க டெபாசிட் பண்ணியிருந்தாலும் தட் இஸ் அலோடட், 100% அலோடட் தான். ஓகேவா? திஸ் ஆர் த 4 கேசஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரெசிடென்டா இருக்காரு, 16/2ல நீங்க டிடெக்ட் பண்ணிருக்கணும். யா அஃப்கோர்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டீங்க. டெபாசிட் பண்ண வேண்டிய 7/3ல டெபாசிட் பண்ணிருக்கணும். பட் நீங்க டெபாசிட் பண்ணது டியூ டேட்க்கு அப்புறமா அப்படின்னா 100% டிஸ்அலோவ் பண்ணிருவீங்க. பட் அலோடட் இந்த 2025-26 எப்போ வந்து நீங்க பே பண்ணீங்களோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் இயர்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம். மேல பண்ண 100% நீங்க டிஸ்அலோவ் பண்ணீங்களா, அது இங்க அலோவ் பண்ணிக்கலாம். அடுத்து அவ்வளவுதானா? ஓகேவா? புரிஞ்சுதா டிஸ்அலோட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிஸ்அலோட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதை திரும்ப திரும்ப அங்கேயும் கொடுத்துருப்பான். ரொம்ப நேரம் போதும் ப்ரொவிஷன்ஸ். ஏதாவது அப்படி ஃபீல் ரொம்ப ஆகுதா? நேரம்லாம் இல்லைண்ணா, ரொம்ப நாள் போகுதுண்ணா. ரொம்ப நாள் போறதா?